ராமகிருஷ்ண மடத்தினுடைய துறவிகளிலே மிக மூத்த துறவிகளில் ஒருவருமான சுவாமி சர்வரூபானந்த்ஜி மகாராஜ் அவர்களுடைய தலைமையிலே நடைபெற உள்ளது. Without higher thinking, the human being would cease to be having any uniqueness என்பார்கள். உயர்ந்த சிந்தனை இல்லாத ஒரு மனிதன் தனது தனித்துவத்தை இழந்து விடுகிறான் என்பது பொருள். சுவாமி விவேகானந்தர் அவர்கள் கூறுவார்கள், no theories ever made men higher. எந்த கொள்கையோ கோட்பாடோ ஒரு மனிதனை உயர்ந்த நிலையை அடைய வழிவகை செய்யாது. No amount of books can help us to be purer. எத்தனை நூல்களை படித்தாலும் நம்மை தூயவனாக்க அவை உதவாது. The only power is in realization. ஒரே ஒரு சக்தி நாம் இறைவனை உணர்வது மட்டுமே. That is in ourselves. அப்படிப்பட்ட உணர்தல் நமக்குள் இருக்கிறது. அது நல்ல சிந்தனையின் மூலமாகத்தான் அது வளரும், பயன்பெறும் என்று சுவாமி விவேகானந்தர் அவர்கள் கூறுகிறார்கள். அதுபோல் நற்சிந்தனையை வளர்ப்பதற்கு நல்ல கருத்துக்களை விவேகானந்தர், ஸ்ரீராம பரமஹம்சர், அன்னை சாரதா தேவியார் உலகிற்கு விட்டு சென்ற கருத்துக்களை, அந்த சிந்தனைகளை நமது வாழ்க்கையிலே பயன்படுத்தி அந்த உணர்தலை நாம் ஏற்படுத்திக் கொள்வதற்கு தான் இத்தகைய வாய்ப்புகள் நமக்கு கிடைக்கின்றன. அந்த வாய்ப்பை நாம் பயன்படுத்தும் முகத்தான் நம்மிடம் அந்த கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக சேலம் ராமகிருஷ்ண மடத்திலே 1969ஆம் ஆண்டு இந்த ராமகிருஷ்ண மடத்தோடு சேர்ந்து தன்னுடைய துறவி பணியை மேற்கொண்டு ராமகிருஷ்ண மடத்தினுடைய 10வது தலைவர் சுவாமி வீரேஸ்வரானந்த்ஜி மகாராஜ் அவரிடம் மந்திர தீட்சை பெற்று சிங்கப்பூர் ராமகிருஷ்ண மடத்தில் 10 ஆண்டுகள் தனது சேவையை ஆற்றி, மதுரை மடத்தில் ராமகிருஷ்ண மடத்தில் 8 ஆண்டுகள் சேவையாற்றி, இந்த ராமகிருஷ்ண மிஷன் வித்யாலயம் கோவையிலே உள்ள கலை அறிவியல் கல்லூரி, கல்வியியல் கல்லூரி, மாருதி உடற்பயிற்சி கல்லூரி மற்றும் உள்ள ஊனமுற்றோருக்கான மறுவாழ்வு மையம் என்ற அனைத்து பிரிவுகளிலும் தன்னுடைய சேவையை பதிவு செய்து ஊட்டி மடத்தின் தலைவராக 1.5 ஆண்டுகள் சேவையாற்றி, கொழும்பு மடத்தினுடைய தலைவராக 11 ஆண்டுகள் தனது சேவையை பதிவு செய்து, தற்பொழுது வாரணாசி ராமகிருஷ்ண மடத்தில் சேவா ஆசிரமத்திலே தங்கி சேவையாற்றி வரக்கூடிய மூத்த துறவியார் சுவாமி சர்வரூபானந்த்ஜி மகாராஜ் அவர்களை இந்த பொதுக்கூட்டத்திற்கு தலைமை தாங்கி நமக்கெல்லாம் ஆசி அளிக்குமாறு அவர்களை வருக வருக என வரவேற்கிறேன். அடுத்தபடியாக இன்று சிறப்பு சொற்பொழிவு ஆட்ட வந்திருக்கக்கூடிய திருவாளர் டி. ராமலிங்கம் ஐயா அவர்கள் 37 ஆண்டுகளுக்கு மேலாக சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞராக பணியாற்றி விவேகானந்த கல்லூரியில் முன்னாள் மாணவராக பிஎஸ்சி படித்து பல கருத்தரங்கங்கள் நடத்தி பல இலக்கிய நிகழ்வுகளிலே பங்கேற்று தனிச்சொற்புகள் ஆற்றி சுய முன்னேற்ற வகுப்புகள் நடத்தி பல பட்டிமன்றங்களிலே தலைமை பொறுப்பிலும் சொற்பொழிவு ஆற்றியும் பல விருதுகள், பல நூல்கள் ஆன்மீகம் சம்பந்தமாகவும் சட்டம் சம்பந்தமாகவும் இளைஞர்களுக்காகவும் எழுதி பல விருதுகள் பெற்று தொடர்ந்து பல நிகழ்வுகளிலே வித்தியாலயத்திலே தன்னை ஈடுபடுத்தி எப்பொழுது அழைத்தாலும் நான் உறுதியாக வருவேன் என்று உறுதியளித்து தொடர்ந்து நமக்கு வந்து அவருடைய
கருத்து பரிமாற்றத்தை மேற்கொண்டு வரும் திரு டி. ராமலிங்கம் ஐயா அவர்களை சிறப்பு உரை ஆற்ற இங்கு வந்தமைக்காக நமது அனைவரின் சார்பிலே வருக வருக என வரவேற்கிறேன். சுவாமி சர்வராஜி மகாராஜ் அவர்கள் ஸ்ரீராமகிருஷ்ணர் என்ற தலைப்பிலும், திரு ராமலிங்கம் ஐயா அவர்கள் அனைத்தும் உனக்குள் என்ற தலைப்பிலும் இப்பொழுது சொற்பொழிவாற்ற இருக்கிறார்கள். நமது மாணவ கண்மணிகள் இப்பொழுது அவர்களை சிறப்பு செய்வார்கள். சுவாமி சர்வராஜி மகாராஜ் அவர்களை தலைமையுரையை ஆற்ற வருக வருக என அழைக்கின்றேன். துறவியர் பெருமக்களுக்கு எனது நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொண்டு, இன்றைய சிறப்பு சொற்பொழிவாளர் அவர்களுக்கு மற்றும் மேடையிலும் அரங்கத்திலும் வீற்றிருக்கும் அனைவருக்கும் என் அன்பும் வாழ்த்துக்களும் உரித்தாகுக. உலகத்திலே 4 விதமான பெரியோர்கள் தோன்றியிருக்கிறார். முதலே ஒருவர் தோன்றுகிறார். அவர் தோன்றி வாழ்ந்த காலம் மறைந்த பிறகுதான் அவருடைய பெருமையை பலர் உணர முடிகிறது. அவர் இருந்தார் என்ற சுவடே ஒரு சிலருக்குத்தான் தெரியும். இரண்டாவது, ஒருவர் பிறந்தார், வாழ்ந்தார், அதை சுற்றியுள்ள ஒரு சிலருக்கு தன்னுடைய கருத்துக்களை, உபதேசங்களை சொல்லி அவர்களுடைய வாழ்க்கை இருக்கும் வரை அவர்களும் சீடர்களாக இருந்து ஒரு உயர்ந்த நிலை அடைந்தனர். மூன்றாவது வகை, ஒருவர் பிறந்தார், வாழ்ந்தார், பல மக்களுக்கு உபதேசங்களை செய்தார். அந்த உபதேசங்கள் அந்த சீடர்களோடு மறைந்து விடாமல் அவருக்காக ஒரு நினைவு மண்டபம் அல்லது சிலை என்பதை எடுத்து வருடம் ஒருமுறை தவறாமல் அதை அந்த நாளை கொண்டாடுவார்கள். அத்தோடு அது முடிந்து விடுகிறது. நான்காவது ஒருவர் வருகிறார், வாழ்கிறார். வாழ்ந்த காலத்திலே பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு அவர் உயிரோட்டமுள்ள அந்த ஆன்மீகத்தை கொடுத்தார், வாழ வைத்தார். அது மட்டுமல்லாமல் பிற்காலத்தில் அது வாழையடி வாழையென வளர வேண்டும் என்று தன்னுடைய சீடர்களை ஒரு குழுவாக சேர்த்து பிற்காலத்தில் என்றும் அது நிலைந்து இருக்க வேண்டும் என்பதற்காக அவரோடு பாடுபட்டு அது என்றும் இன்னும் நிலைத்து இருக்க வேண்டும் என்று எண்ணி அவருடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தார். இன்றைக்கு லட்சோப லட்சம் மக்கள் ஒரு கரங்களை விளக்கமாக, ஒளிவிளக்காக, வாழ்க்கையின் வழிகாட்டியாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் பல பெரியோர்கள் இருக்கிறார்கள். இன்றைக்கு ராமகிருஷ்ணா மிஷனை பொறுத்தளவில் நாம் இந்த ராமகிருஷ்ணர் என்ற தலைப்பு இந்த நல்ல நாளிலே இதை முதன்முறையாக நான் இங்கு 1956 வருடம் குரு பூஜைக்கு வந்தேன். அப்பொழுது ஐயா அவர்கள் இருந்தார்கள். அன்றைக்கு இருந்த குரு பூஜை வேறு, இன்றைக்கு இருக்கிற குரு பூஜை வேறு. அன்றைக்கு சிறிய அளவில் எல்லாருக்கும் தெரியும் எந்த நிலையில் அது இருந்தது என்று. அவர் இந்த போத உடலால் இல்லாவிட்டாலும் அவரால் ஆரம்பிக்கப்பட்ட, ஏற்படுத்தப்பட்ட இந்த குரு பூஜை எவ்வளவு சிறப்பாக நடைபெறுவதை அவருடைய ஆன்மா பார்த்து கொண்டிருக்கும் என்று நம்புகிறேன். உலகத்தில் வாழ்ந்த முனிவர்களும் ரிஷிகளும் எல்லோருமே தன்னுடைய வழியை கடைப்பிடித்து இதுதான் வழிமுறை என்று ஒரு வரமுறையிட்டு விட்டனர். இயேசு பெருமான் சொன்னார், உன்னுடைய சிலுவை சுமந்து கொண்டு என் பின்னால் வா. புத்தர் சொன்னார், 8 வழிகளை கடைப்பிடித்து நீ அந்த உயர்ந்த நிலை அடைந்து கொள் என்று சொன்னார். ஸ்ரீராமகிருஷ்ணர் ஒரு மிகவும் விசித்திரமானவர். ஆன்மீகத்திலே குருவை தேடித்தான் சீடர்கள் சென்றிருக்கின்றார்களே ஒழிய சீடர்களை தேடி குரு சென்றதாக எந்த நம்ம ஆன்மீக சரித்திரத்திலும் கிடையாது. அது ஒன்று. இரண்டாவது, தனக்கு ஒரு கிடைக்காத பொருளை 12 ஆண்டுகள் தன்னுடைய உயிரையும் பணம் வைத்து
அவர் பெற்ற அந்த ஆன்மீக கருத்துக்களை யாருக்கு கொடுப்பது என்று கூரையின் மேல் நின்று கொண்டு அழுது கொண்டிருந்தார். பட்டினத்தவர் சொல்லுவார், இன்னல் தரும் பொருளை ஈட்டுதலும் துன்பமே, அதை காத்தலும் துன்பமே, அந்தோ பிறர்பால் அழிப்பதும் துன்பமே, பின்னர் அதை இழப்பதும் துன்பமே என்றார். எதை ஒன்று நாம் தேடி சென்று அதை அடைந்துகிறோமோ அதை வெளியே கொடுப்பதற்கு அவ்வளவு மனம் வருவதில்லை. ஸ்ரீராமகிருஷ்ண வாழ்க்கையில் பார்த்தோமேயானால் ஆரம்பத்திலே ஒவ்வொருவர் தன்னுடைய விருப்பு, அறிவு, மனநிலைக்கு ஏற்பவாறு ஒருவரை எடை போடுவது வழக்கம். ராமகிருஷ்ணரையும் அப்படித்தான் எடை போட்டார்கள். ஆனால் அவருடைய பிறவியே ஒரு அதிசய பிறவி. ராமகிருஷ்ணனுடைய தந்தையார் கயைக்கு சென்றபோது அவருடைய கனவில் விஷ்ணு தோன்றி, மீண்டும் ஒரு முறை நான் இந்த உலகத்தில் பிறக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது, அதனால் உன்னுடைய வீட்டில் வருவதாக நான் இருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது அவருடைய குதிராம் சொல்லுகிறார், நான் ஒரு ஏழை பிராமணன், உனக்கு எதையும் கொடுக்க முடியாது, அதனால் அது வீட்டுக்கு வர வேண்டாம் என்று சொல்லாமல் சொல்லுகிறார். ஆனால் அவர் சொல்லுகிறார், நீ எதை கொடுத்தாலும் நான் ஏற்றுக்கொள்வேன், மகிழ்ச்சியாக இருப்பேன் என்று சொல்லுகிறார். அதனாலே குதிராம் நினைத்து விட்டார், நமது வீட்டில் ஏதோ ஒரு தெய்வ பிறை வரப்போகிறது என்று. அதே சமயத்தில் அவருடைய மனைவி சந்திரமணி கமார்பூரில் அருகிலுள்ள சிவன் கோயிலுக்கு சென்றிருந்த போது ஒரு ஒளி அந்த சிவன் லிங்கத்திலிருந்து வந்து தன் வயிற்றில் புகுந்ததை உணர்ந்தார். பின்னர் வீட்டுக்கு வரும்போது தான் கருவுற்றதாகவும் உணர்ந்தார். தாய்மார்கள் கருவுற்ற நாளை அவர்கள் உணர முடியும். அந்த நிலையில் குதிராம் வந்தவுடனே தன்னுடைய நடந்த நிகழ்ச்சியை கூறுகிறார். இந்த இரண்டு நிகழ்ச்சியும் ஒப்பிட்டு பார்த்த குதிராம், கண்டிப்பாக நமக்கு ஒரு மகன் பிறக்கப் போகிறான், அது தெய்வ பிறவி என்று சொல்கிறார். ஆனால் அந்த பிறவி என்று பார்க்கும் பொழுது அவர் யார், விஷ்ணுவா, சிவனா? ஆனால் வீட்டில் அவர்கள் வழிபட்டது தேவி. ஸ்ரீராமகிருஷ்ணரும் கடைசி வரைக்கும் அம்மா அம்மா என்று தான் எழுதி கொண்டிருந்தார். அவர் வைஷ்ணவரா, விஷ்ணுவா, சாக்தரா என்பதை அவரவர்கள் மனத்திற்கேற்ப, விருப்பத்திற்கேற்ப நாம் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டியது இருக்கிறது. அவருடைய ஆன்மீக காட்சிகளை நான் சொன்னபோது பலர் பலவிதமாக எடை போட்டார்கள். பிறந்த அன்றே எடை போட முடியாமல் திணினார்கள். பிறந்த குழந்தை, அந்த குழந்தையை சுத்தம் செய்து வைத்துவிட்டு வேறு வேலைக்காக என்றோ சென்று திரும்பி பார்த்தபோது அந்த குழந்தை பக்கத்தில் இருக்கிற அடுப்பில் உருண்டு கொண்டு போய் சாம்பலை பூசிக்கொண்டது. இது முதல் நிகழ்ச்சி. இரண்டாவது, சில நாட்களில் சந்திரமணி தேவியார் தாயார் வந்து பார்க்கும் பொழுது அந்த குழந்தை, படுக்க வைத்திருக்கிற குழந்தை, ஒரு சில நாட்களே பிறந்த குழந்தை ஒரு வீடு முழுதும் தலையும் காலமாக படுத்து கொண்டிருந்தது. அதை பார்த்து அவர் பயந்து சத்தம் போட்டார். அதுக்குள்ளே மறுபடியும் மீண்டும் ஒரு சிறிய குழந்தையாக மாறிவிட்டது. மூன்றாவது, கமாரப்பூரிலே ஸ்ரீனிவாஸ் சாஸ்திரி என்பவர் மிகவும் எல்லோராலும் மதிக்கக்கூடிய ஒரு பிராமணர், நல்ல சாஸ்திரங்கள் படித்தவர். ஒரு முறை அவர் வீட்டில் உட்கார்ந்து கொண்டிருக்கும் பொழுது கதாதர் சின்ன பையன் விளையாடி கொண்டு போய் கொண்டிருக்கிறார். ஆனால் அவர் நடந்து கொண்டு இருக்கும் பொழுது இவர் அவரை விஷ்ணுவாக பார்க்கிறார். அவர் பார்த்தவுடனே கதாதரனிடத்தில் பக்கத்தில் போய் பக்கத்தில் இருக்கிற பூக்களை பறித்து அவர் காலிலிட்டு வழிபட்டு, நீ யார் என்பதை நான் அறிந்து கொண்டேன், பிற்காலத்தில் உன்னுடைய திருவிளையாடுகளை காண நான் இருக்க மாட்டேன் என்று சொல்லுகிறார். இதையெல்லாம் நாம் பார்க்கும் பொழுது இது உள்ளூரில் நடந்த நிகழ்வு. தட்சிணேஸ்வரத்துக்கு வருகிறார். தட்சிணேஸ்வரத்தில் வரும்பொழுதும் பலர் பலவிதமாக அவரை எடை போடுகிறார்கள். தட்சிணேஸ்வரத்தில் வந்தபோது தோட்டத்தில் அவர் நடந்து கொண்டிருக்கிறார். மிகவும் எளிமையானவர். அவரை பார்த்து தோட்டக்காரன் என்று நினைத்து ஒருவர் கேட்கிறாரு, தோட்டக்காரா அந்த பூவை பிடிச்சி கொடு. அவரும் பறித்து கொடுத்தார். ரொம்ப அன்பாக, வெறும்
ஒரு அகங்காரம் இல்லாமல் பறித்து கொடுத்தார். மற்ற நாட்களில் பார்க்கும் பொழுது அவர் எவ்வளவு பார்த்தாலும் அம்மா அம்மா என்று எழுவார். கிளத்தில் இந்த மாதிரி இன்னும் நான் பார்க்க முடியலையே, எத்தனை நாள் ஆகும் என்று கீழே தன்னுடைய முகத்தை இருக்கிற தரையில் தேர்த்து ரத்தம் வழிந்து கொண்டிருக்கும். அதை பார்த்தவர்கள் சிலர், ஐயோ பாவம், ஏதோ அம்மா செத்து போச்சு போல இருக்குது, அந்த அம்மானுடைய நினைவாகவே இருக்கிறார் என்று சொல்லுகிறார். இன்னும் சிலர் பார்த்தார்கள், அது துணியெல்லாம் சில சமயம் இருக்கும், துளி சமயம் இருக்காது. அதை பார்த்த உடனே அவர் சொன்னார், இது ஏதோ பைத்தியம் என்று சொன்னார். இந்த மாதிரி பலர் பலவிதமாக அவர் எடை போட்ட போது சாமி விவேகானந்தரும் எடை போட்டார். விவேகானந்தருடைய வார்த்தைகளை நான் படிக்கிறேன். யாருடைய காலடியில் நான் என் காலமெல்லாம் அமர்ந்திருந்தேனோ அவருடைய கருத்துக்களில் ஒரு சிலவற்றை மட்டுமே என்னால் உலகுக்கு கொடுக்க முடிந்தது. அவர் தன்னுடைய பெயரை கூட எழுவதற்கு சிரமப்படுபவர். ஆனால் உலகம் முழுவதும் சுற்றி என்னால் அவரைப் போல மற்றொருவரை காண முடியவில்லை. அவரை எண்ணும் பொழுது நான் எவ்வளவு பெரிய மூடன் என்பதை உணர்கிறேன். காரணம், நான் புத்தகங்களை படித்து கொண்டே இருந்து அறிவை பெருக்க வேண்டும் என்று எண்ணுபவன். ஆனால் அவரோ எனக்கு ஒரு புத்தகமாகவும் பெரிய நூலகமாகவும் இருந்தார் என்று எழுதுகிறார். மீண்டும் எழுதும் பொழுது பிற்காலத்திலே ஸ்ரீராமகிருஷ்ணன் வாழ்க்கையானது வேதங்கள் மற்றும் உபநிஷதங்களின் விளக்க உரையாகும் என்று எழுதினார். அவரது வாழ்க்கையை படிக்காமல் வேதாந்த சாரத்தையும் உபநிஷதங்களையும் கோட்பாடுகளையும் அறிந்து கொள்ள முடியாது என்று சொன்னார். பிரெஞ்சு தத்துவ ஞானி ரோமன் ரோலன் என்பவர் சொல்லுகிறார், அவர் பிற்காலத்தில் கிட்டத்தட்ட 45 ஆண்டுகள் சாமிக்கு அப்புறம் 1936 அல்லது 38 என்று நினைக்கிறேன், அதில் எழுகிறார், ராமகிருஷ்ணனுடைய வாழ்க்கையை படித்துவிட்டு, ஸ்ரீராமகிருஷ்ணன் வாழ்க்கையானது 33 கோடி இந்திய மக்களின் 2000 ஆண்டு ஆன்மீக சாதனைகளின் சாரமாக வாழ்ந்தவர் என்று சொல்லுகிறார். அவருடைய காலத்திலேயே ஒரு நிகழ்வு நடந்தது. ஒரு கிறிஸ்துவ பாதிரியார், அவர் கன்வெர்டட் கிறிஸ்டியனாக இருக்கும், என்ன அவர் பின்னாலே சொல்லும் பொழுது அது தெரியும். அவர் ஒரு காட்சி காணுகிறார். அவர் தனியாக இருந்து கொண்டு தபஸ் செய்து கொண்டு இந்திய முறைப்படியே தபம் தியானம் எல்லாம் செய்து கொண்டு அந்த இயேசுவை பார்க்க வேண்டும், அடைய வேண்டும் என்ற எண்ணத்தோடு இருக்கிறார். அப்பொழுது அவருக்கு 2 காட்சி தருகிறார்கள். அந்த 2 காட்சி தரும் பொழுது இப்படியும் மக்கள் இருந்திருப்பார்களா, இருந்தால் நான் அவர்களை காண வேண்டும் என்று மிகவும் ஆவல் செய்து எல்லாம் கேட்கிறார். யாராவது இறைவனோடு வாழ்ந்தவர்கள் இருக்கிறார்களா, இறைவனாக வாழ்ந்தவர்கள் இருக்கிறார்களா என்று எங்கும் தேடுகிறார். இறுதியில் வடநாட்டில் ஒரு இடத்துல பேசும் பொழுது சொல்லுகிறார்கள், காசிப்பூர் என்ற இடத்துல தோத்தாபுரி என்ற ஒரு மகாத்மா இருக்கிறார், பவஹரி பாபா என்ற ஒருவர் இருக்கிறார், அவர் காற்றை மட்டுமே உணவாக எடுத்துக்கொண்டு வேறு எதுவும் சாப்பிடாமல் இருக்கிறார் என்று சொல்லுகிறார். அவரை பார்க்க வேண்டும் என்ற ஆசையிலே அவர் கடைசியில் தேடி பிடித்து அங்கே போகிறார். போனால் அவர் எப்பொழுது அந்த கனவில் அது என்ன சொல்லுது, நேராக காட்சி, அதில் பார்த்த 2 ஒருவர் முகம் கூட இல்லை. ஆனால் திடீரென்று பார்க்கும் பொழுது அவர் கனவில் பார்த்த ராமகிருஷ்ணர் படம் அங்கு தொங்கிக் கொண்டிருக்கிறது. அப்பொழுது அவர் கேட்கிறார், யார் இவர் என்று கேட்கிறார். பவஹரி பாபா. அவர் சொல்லுகிறார், இவர் பகவான் பரமஹம்ச ராமகிருஷ்ணர், கல்கத்தா தட்சிணேஸ்வரத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தவர். தற்போது உடம்பு சரியில்லாதனால சீடர்கள் கல்கத்தாவுக்கு அழைத்து சென்றிருக்கிறார்கள் என்று கேள்விப்பட்டேன் என்று சொல்லுகிறார். அப்பொழுது இந்த நிகழ்ச்சி 1886 ஜனவரியிலிருந்து ஆகஸ்ட் 16 தான் நடந்திருக்கணும். அவர் தட்சிணேஸ்வரத்துக்கு வருகிறார். வந்தவுடனே அதை பார்த்து விட்டு அவர் காசிப்பூர்லையாக இருக்கணும், இடம் குறிப்பிடவில்லை, இதில் காசிப்பூராகத்தான் இருக்க வேண்டும். அங்கு முதல்ல உட்கார்ந்து கொண்டிருக்கிற பக்தர்களை பார்த்து, இங்கு ராமகிருஷ்ணர் இருக்கிறாரா, இருந்தால் நான் அவரை உடனே பார்க்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அவர் உடனே இருக்கிறார் என்று அழைத்து கொண்டு செல்கிறார்.
அழைத்து கொண்டு சென்றவுடனே 2 பேரும் ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கிறார், ஆன்மீக நிலை. ஏனென்றால் அவர் நினைத்து கொண்டிருக்கிறார், இவர் நாம் பார்த்தவர், ஆன்மீக நிலையில் நாம் பார்த்த உருவம் இவர்தான் என்று அவருக்கு தெரிகிறது. அதே சமயத்தில் இன்னொருவர் யார் என்று தெரியவில்லை. அவர் சொல்லும்போது சொல்லுகிறார், ஒருவர் உயர்ந்த நிலையில் ஆன்மீக நிலையில் அமர்ந்திருக்கிறார், அவர் காலடியில் இன்னொருவர் அமர்ந்திருக்கிறார் என்று சொல்லுகிறார். அது விவேகானந்தர் இருக்கலாமா என்னமோ நமக்கு தெரியாது. சிறிது நேரம் அமைதியாக உட்கார்ந்த பொழுது அவர் சொல்லுகிறார், இந்த மாதிரி நான் ஒரு கிறித்துவன், இருந்தாலும் நான் இயேசுவைத்தான் வழிபட்டு கொண்டிருக்கிறேன், இருந்தாலும் என்னுடைய வாழ்க்கை முறையானது இந்து முறைப்படி தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்பொழுது அவர் அது சொன்ன உடனே ஸ்ரீராமகிருஷ்ண பரமஹம்சர் இந்த சமாதி நிலைக்கு சென்று விடுகிறார். எழுந்து நின்று சமாதி நிலைக்கு சென்று விடுகிறார். அதே சமயத்தில் இவருக்கும் அந்த உயர்ந்த நிலை நடைபெறுகிறது. அப்பொழுது சிறிது நேரம் மீண்டும் அமைதியாக உட்கார்ந்து கொண்டு போகும் பொழுது அங்கிருக்கிற பக்தர் ராமச்சந்திர தத்தர் என்று நினைக்கிறேன், அவர் கேட்கிறார், உன்னுடைய அனுபவங்கள் என்ன என்று கேட்கிறார். நான் எதற்காக இத்தனை நாட்கள் என்னுடைய வாழ்க்கை நாளை கழித்து கொண்டிருந்தோனோ அதனுடைய பலனை இன்று நான் பெற்றேன். ஒன்று, அந்த 2 பேர் பார்த்ததில் ஒருவரை நான் பார்த்தேன். அவரை பார்த்ததில் நான் அவரை இந்த படத்தில் முதல்ல பார்த்தேன், ராமகிருஷ்ணராக பார்க்கவில்லை, நான் வணங்கும் தினமும் வணங்கும் இயேசுவாக பார்த்தேன், இயேசுவாக எனக்கு காட்சி அளித்தார் என்று சொன்னார். இதையெல்லாம் பார்க்கும் பொழுது அவருடைய வாழ்க்கையே ஒரு விசித்திரமான வாழ்க்கை என்பது தெரிகிறது. ஆனால் இதையெல்லாம் சொல்லும் பொழுது ராமகிருஷ்ணர் என்ன சொன்னார் என்று பார்த்தால், அவருடைய வார்த்தைகளிலே சொல்லப்போனால், கொள்கைகள், கோட்பாடுகள், சமய பிரிவுகள், கோவில்கள் பற்றி கவலை கொள்ள வேண்டாம், இவையெல்லாம் ஒவ்வொரு தனி மனிதனிடமும் குடிகொண்டுள்ள ஆன்மீக சக்தியுடன் ஒப்பிடும் பொழுது மிகவும் சாதாரணமானதாகும். அந்த ஆன்மீக சக்தியை உணர்ந்து நம்மை அந்த உயர்ந்த நிலைக்கு கொண்டு சென்றால் அதுவே ஒருவருக்கு எல்லையற்ற மகிழ்ச்சியையும் ஆனந்தத்தையும் அமைதியையும் கொடுக்கும். அதை நீ முதலில் பெற்றுக்கொள். யாரையும் எதையும் குறை கூறாதே. எல்லா ஆன்மீக பிரிவுகளிலும் கோட்பாடுகளிலும் ஏதேனும் சில நன்மைகள் இருக்கத்தான் செய்கிறது. உன்னுடைய வாழ்க்கையில் ஆன்மீகம் என்பது வெறும் வார்த்தைகள் அல்ல, நாமங்கள், ரூபங்கள் அல்ல, அது ஒரு அனுபவ உண்மை என்பதை உணர்ந்து வாழ்ந்து காட்டி அதை உயிரோட்டமுள்ளதாக செய். பின்னர் மற்றவர்களையும் அந்த உயர்ந்த நிலைக்கு உயர்த்த முயற்சி என்று கூறினார். அவருடைய பின்னாலே அது சொல்லுகிறார், எப்படி அவருடைய வாழ்க்கை இந்த எண்ணத்திற்கு உபதேசத்துக்கு ஏற்றபடி என்பது அவருடைய ஒரு சின்ன உதாரணத்தில் சொல்லலாம். 3 நண்பர்கள் ஒரு ஊருக்கு செல்ல வேண்டும் என்று நினைத்து சென்று கொண்டிருக்கிறார்கள். போகும் வழியிலே ஏதோ ஒரு சப்தம் கேட்கிறது, ஏதோ ஒரு நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது, இசை நிகழ்ச்சி. அது பெரிய சிவரு என்ன என்று தெரியவில்லை. 3 பேரில் ஒரு சிலர், முதல்ல நீ போய் ஏறிப்பார், அங்கே என்ன நடைபெறுகிறது. அவர் ஏறி பார்க்கிறார். பார்த்த உடனே ஆனந்தமாக இறைவன் நாமத்தை சொல்லி பஜனை செய்து கொண்டிருக்கிறார்கள். இவர் எதற்காக ஏறினோம், யாருடன் வந்தோம் என்று எல்லாம் மறந்துவிட்டு டப்புன்னு கூசி அவரை பஜனையோடு அவரும் பஜனை செய்து கொண்டிருக்கிறார். கொஞ்ச நேரம் 2 பேரும் பார்த்தார்கள். ஒருவருக்கு ஒரு பார்த்து என்ன பண்ணுறதில்ல, போன ஆளை காணோம், சரி நீ போய் சென்று பார்த்து விட்டு வா என்று அடுத்த ஆளை அனுப்புகிறார். 2வது ஒருவர் ஏறுகிறார். பார்த்த உடனே யாரை தேடிக்கொண்டிருக்கிறாரோ அவருடைய நண்பர், அவரும் அங்கே எல்லாம் நடனம் ஆடிக்கொண்டு பாட்டு பாடிக்கொண்டு இருக்கிறார். அதை பார்த்த உடனே இவருக்கும் குதிக்க வேண்டும் என்ற ஆசை இருந்தாலும் மனதை கட்டிப்படுத்தி கொண்டு, ஐயா இது நடக்கிறது என்று சொல்லிவிட்டு, நல்ல காரியம் நீ நடக்கிறது என்று சொல்லிவிட்டு அவரும் குதித்து விட்டார். அது என்ன நல்ல காரியம் என்று தெரியாது. 3வது ஒருவர் ஏறி பார்க்கிறார். இது நல்ல காரியம், உண்மை, இறைவனுடைய நாமத்தை சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது இவர் பார்க்கிறார், மற்ற இருவரை போகிற அந்த பக்கம் குதிக்காமே இந்த பக்கம் குதிக்கிறார். மறுபடியும் பழையபடி வர்றவர்கள் போகிறவர்கள் எல்லாம் எடுத்து சொல்லார், இந்த மாதிரி ஒரு உயர்ந்த நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது, ஆன்மீக நிகழ்வு இருக்கிறது, அதே போல நீங்களும் போய் அனுபவிகள் என்று. ஆனால் அவர் தன்னுடைய அந்த
ஆன்மீக அனுபவங்கள் ஏற்கனவே அவருக்கு இருப்பதனாலே எல்லா உயிரும் இன்றுற்றிருக்கிறமே இருப்பதுவே அல்லாமல் யானொன்றறியேன் பராமரிப்பே என்றது போல யான் பெற்ற இன்பம் பெருகைய வையகமே என்பதற்கேற்ப அவர் எல்லோரையும் அனுப்பி கொண்டிருக்கிறார். அவர் கீழே இருக்கிறார். இதை பார்க்கும் பொழுது அவருடைய சொந்த வாழ்க்கையில் 2 நிகழ்வுகள் எனக்கு நினைவுக்கு வருகிறது. முழுதுமாக தியாகம் செய்தவர் அவருடைய வாழ்க்கையை மக்களுக்காக. முதலாக 12 ஆண்டுகள் கடுமையான தவம் செய்து அந்த உயர்ந்த நிலை அடைந்தார். மற்ற 12 ஆண்டுகளில் அவர் பிறருக்கு கொடுப்பதையே முக்கியமாக கொண்டார். ஒரு நாள் சோடசி பூஜை அன்று அன்னை சாரதா தேவியை பூஜை செய்து தான் செய்த ஆன்மீக சாதைகளின் பலன்களை எல்லாம் அவர் காலில் போட்டு சர்வமங்கல மாங்கல்யே என்ற அந்த ஸ்தோத்திரத்தை சொல்லி, இதனால் எதிர்காலத்தில் நீ பெரிய காரியத்தை செய்யப் போகிறாய் என்று சொல்லுகிறார். இறுதியில் தன்னுடைய ஜபமாலையும் அவர் அர்ப்பணித்து விட்டார். இது முதல் முறையாக. 2வது முறையாக இறுதி காலத்திலே நரேந்திரன் எப்பவுமே சந்தேகப்பட்டாள். முதல் நாளே சந்தேகப்பட்டார். வந்த உடனே ஒரு காசு இவர் எப்போ பார்த்தாலும் காமினி காஞ்சனம்னு சொல்கிறாரே, என்னால் காசு தொட முடியாதுன்னு சொல்கிறாரே, இது உண்மையா? அவர் ஏதோ வெளியே வரும்போது ஒரு 4 நாளாக அங்கே வைத்து கொடுக்கிறார். திரும்பி வந்து உட்காரும்போது ஏதோ ஒரு மின்சார அதிர்ச்சி போல் எந்திருக்கிறார். இது ஏதோ என்னோடய படுக்கையில் தவறு நடந்திருக்கிறது என்று சொல்லுகிறார். அது கடைசியில் பார்த்தா ஒன்றுமே இல்லை எடுத்து பார்த்தா ஒரு 4 கீழே விழுகிறது. நரேந்திரருக்கு வெட்கம். ஸ்ரீராமகிருஷ்ணர் பார்க்கிறார். அவரை பார்த்த உடனே சொல்லுகிறார், நீ இந்த மாதிரி பகலில் மட்டும் என்னை சோதனை செய்யாது, இரவையும் சோதனை செய்து பார் என்று சொல்லுகிறார். நம்மெல்லாம் இன்றைக்கி யாராவது வந்து சோதனை பார்த்தானா வாட்சமேனிட்டு சொல்லி அவனை உள்ளேயே விட மாட்டோம். இப்போ நம்மளையே தப்புன்னா வெளியே தள்ளான்னு சொல்லும். அதுதான் சூழ்நிலை. அந்த வகையில் நடந்தது. 2வது விவேகானந்தர். ஸ்ரீராமகிருஷ்ணர் பேச முடியாமல் இருக்கிறார். 15 நாள் உணவும் கிடையாது இறுதி காலத்தில். அந்த சமயத்தில் நரேந்திரருக்கு இன்னும் சந்தேகம் இருக்கிறார். இவர் உண்மையிலேயே ஏதாவது பகவானாக இருந்தால் எனக்கு இன்றைக்கு ஏதாவது நான் பகவான் என்று அவர் வாய் திறந்து சொல்ல வேண்டும் என்று எண்ணுகிறார். எங்கேயோ பார்த்து கொண்டு இந்த லைட்னிங் அண்ட் தண்டர் என்று ஆங்கிலத்தில் சொல்வார். எப்படியும் இடியும் மின்னலும் போல எது முதல் எது 2வது என்று சொல்ல முடியாது. அதே போல் ஸ்ரீராமகிருஷ்ணர் தன்னுடைய சக்தி எல்லாம் வெளியே கொண்டு வந்து, நரேந்திரா இன்னும் என்னை சந்தேகப்படுகிறாய் என்று கேட்டார். அதிலேயே நரேந்திரர் அவுட். திரும்பி பார்த்தார். திரும்பி பார்த்து அந்த காலடியில் விழுந்தார். பின்னால் ஒரு காலத்தில் சொல்லுகிறார், அன்றைக்கு நான் அழுத கண்ணீரானது அவர் காலில் விழுந்து அது கங்கையாக போயிருக்கும் என்று சொல்லுகிறார். அவ்வளவு தூரம் அந்த உணர்ச்சி பூர்வமாக அது இருக்கிறது. அது மட்டுமல்ல, ஸ்ரீராமகிருஷ்ணரை எப்பொழுது நரேந்திரன் வந்து இறைவனை பார்த்திருக்கிறாய் என்று கேட்டாரோ அப்பொழுது ஸ்ரீராமகிருஷ்ணர் முதலே சொல்லியிருக்கிறார், யார் வந்தாலும் எப்படி ஒரு காட்சி கூடத்தில் இந்த கடைகளில் எல்லாம் துணியெல்லாம் வச்சுருந்தா ஒரு கண்ணாடியில் போட்டு வச்சுருப்பாங்க, உள்ளே என்ன இருக்குதுன்னு தெரியும். யார் இங்கே வந்தாலும் நான் அவர்களுடைய மனத்தை அதை போல பார்க்க முடியும் என்று சொல்லுகிறார். அதனால்தான் விவேகானந்தருக்கு வந்தவுடனே நீ இறைவனை பார்த்திருக்கிறாயா என்று கேட்டால் நம்மளே என்ன சொல்லுவோம், ஆமாம் பார்த்துருக்கேன் அப்படின்னு தான் ஸ்ரீராமகிருஷ்ணன் சொன்னார். ஆமான்னு சொன்னார், வேறு 2வது வார்த்தை சொல்லு. ஆனால் அவருக்கு தெரியும் இவன் இந்த ஒரு கேள்வியோடு விட போகிறதில்லை. அதனால் விவேகானந்தரை கேள்வி கேட்க விடவில்லை. எப்படி நான் உன்னை பார்க்கிறேனோ அதை விட இன்னும் தெளிவாக பார்க்கிறேன் என்று சொன்னார். அவருக்கு ஒன்றும் கேட்ராக்ட் ஒன்றும் இல்லையாலும் போட்டிருக்கா அந்த சமயத்தில். தெளிவாக பார்க்கிறேன், இது 2வது. 3வது சொல்லுகிறார், உன்னாலையும் பார்க்க முடியும். 4வது சொல்லுகிறார், உன்னால் பார்க்க முடியலன்னா நான் காட்டுறேன்னு சொல்ல. இது முதல். இது இறுதி காலத்தில் இருக்கும் பொழுது அவர் இப்பொழுது சொன்னால் அவர் அவதாரம் என நான் ஏற்றுக்கொள்வேன் என்று எண்ணும் பொழுது தான் நரேந்திரா இன்னும் சந்தேகப்படுகிறார் என்று கேட்டார். அதே போன்று எப்படி அந்த 4 நிகழ்ச்சி நடந்தோ இங்கேயும் அதைத்தான் பண்ணார். அது முடிந்தவுடனே அவருடைய படம் ஒன்று அங்கே அந்த ரூமில் இருக்கிறது.
அதை எடுத்துக்கொண்டு வர சொன்னார். பூக்களை எடுத்துகிட்டு வர சொன்னார். அதையெல்லாம் போட்டு விட்டு இந்த படமானது எதிர்காலத்தில் உலகத்தை எல்லார் வீட்டிலும் வைத்திருப்பார்கள் என்று சொன்னார். அதோடு விட்டுவிடாமல் அந்த படத்தை மாட்டின பிறகு மறுபடியும் நரேந்திரனை கூப்பிட்டு அருகில் உட்கார வைத்து கங்கை தண்ணீர் தெளித்து கை வைத்து அவர் சொல்லுகிறார், நான் இன்றைக்கு என்னிடமிருந்த ஆத்மீன சக்திகள் அத்தனையும் உனக்கு கொடுத்து விட்டேன். நான் இன்றைக்கு ஒரு பிச்சைக்காரனாக இருக்கிறேன் என்று சொன்னார். பிச்சைக்காரன் ஆகவில்லை. எப்படி ஒரு மெழுகுவர்த்தியிலிருந்து 1000 மெழுகுவர்த்தி ஏற்றினாலும் அது மெழுகுவர்த்தி அதே ஒளியாகத்தான் இருக்கும் என்பதைப் போல ராமகிருஷ்ணர் இது உலகத்தை சொல்வதற்காக சொல்லுகிறார், நான் இன்று பிச்சைக்காரனாகிவிட்டேன். இதை வைத்து கொண்டு உலகம் முழுவதும் ஒரு காலத்தில் உன்னை சுற்றி வரும் என்று சொல்லுகிறார். இன்றைக்கு விவேகானந்தருடைய பெயர் மூலை முடுக்களெல்லாம் இருக்கிறது. ஒரு வெளிநாட்டுக்காரர் ஒருவர் புத்தகத்தில் ஒரு இன்ட்ரடக்ஷன் எழுதும்போது எழுதுகிறார், எங்கேயோ கிராமத்தில் பிறந்து நாகரிகம் இல்லாமல், கல்வி இல்லாமல், வேறு எந்த விதமான பொருளாதார நிலையும் இல்லாமல், உலகம் என்னென்று தெரியாமல், எல்லாம் உலகமெல்லாம் பெண் புகழ் பெயர் புகழ் என்று தான் இருக்கிறார்கள். இவர் அதையெல்லாம் தள்ளிவிட்டு வேண்டாம் என்று இருக்கான், பைத்தியம் என்று தான் சொல்ல முடியும். அதையெல்லாம் தள்ளிவிட்டு சாதாரண ஒரு கூட்டும் தொழிலாளியிலிருந்து உயர்ந்த கற்று கற்றவர்கள் அத்தனை பேரும் இன்றைய வரை வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னார். இது ராமகிருஷ்ணனுடைய நிலை. அவர் என்ன செய்தார் நமக்கு? கீதையில் கண்ணன் சொன்ன பொழுது, அனன்யா சிந்தையந்தோமாம் ஜெயஜனா பரிபாசதே தேஷாம் நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமம் வகாம்யகம். என்னை யார் அன்போடு முழு மனதோடு என்னை வழிபடுகிறார்களோ அவர்களுக்கு நான் யோகத்தையும் க்ஷேமத்தையும் கொடுக்கிறேன். யோகம் க்ஷேமம் என்பது யோகம் என்பது ஒருவரிடத்தில் இல்லாததை கொடுப்பது. க்ஷேமம் என்றால் நான் நல்லா இருக்கணும், பகவான்கிட்ட வேண்டிக்கிறேன் என்று சொல்வது க்ஷேமம். இறைவனிடத்தில் நாம் வேண்டுகிறோம். அவர் இடத்தில் இருப்பதை தக்க வைத்து கொண்டு இல்லாததை கொடுத்து அந்த உயர்ந்த நிலைக்கு எடுத்து சொல்லக்கூடிய ஒரு நிலையில் அவர் இருந்தார். ஞானம் அளிக்க வந்தவர்கள் ஞானத்தை அவரிடம்தான் என்று கற்றுக்கொண்டு சென்றார்கள். அதற்கு 2 உதாரணங்கள் பார்க்கலாம். அந்த தாந்திரிக சாதனை அளிப்பதற்காக பிரைவரி பிராமணி வந்தாள். அந்த பிரைவரி பிராமணி வரும் பொழுது அவர் பார்த்த உடனே ஸ்ரீராமகிருஷ்ணர் சொல்லுகிறார், ஹிருதய இடத்துல போய் நீ அவரை கூட்டிக் கொண்டு வா, பெண்ணாக இருக்கிறாளே நீ போய் கூட்டிக் கொண்டு வான்னு சொல்கிறியே, இல்லை அவர் எனக்காகத்தான் வந்திருக்கிறார் என்று சொல்லுகிறார். அதே போன்று அவர் அழைத்து கொண்டு போன உடனே எப்படி அந்த கிறிஸ்துவருக்கு 2 தோன்றினார்களோ அதே போன்று இந்த பயவரை பிராமணருக்கும் அந்த ஆன்மீக உணர்வுகளே 3 பேரை அவர் காட்சி கிடைத்தது. 2 பேர் அவர் சீடர்களானார்கள். 3வது நான் எங்கெல்லாம் தேடிக்கொண்டிருக்கிறேன், நீ இங்கு இருக்கிறாய் என்று அந்த பைரவி பிராமணி சொன்னார். ஆனால் அந்த பைரவி பிராமணி எல்லா சாஸ்திரங்களையும் சொல்லி கொடுத்து கடைசியில் இறுதியில் அவருடைய நிலை அந்த தான் குரு அவர் சீடன் என்பது கொஞ்சம் ஆழமாக பதிந்து விட்டதுனாலே ஒரு சில கட்டுப்பாடுகள் போட ஆரம்பித்தார் பகவான் ராமகிருஷ்ணர் மேல். எல்லாம் அவருக்கு எல்லாத்துக்கும் தலையாட்டி கொண்டிருப்பவர் தானே. கடைசியில் இறுதியில் இது இப்படியே இருந்தால் நான் ஒற்றுக்கொள்ளுவேன், ஆனால் அவளுடைய வாழ்க்கை வேறு விதமாக போய்விடும் என்பதற்காக ஒரு நாள் சொல்லுகிறார், இது எல்லாம் எனக்கு தெரியும், நீ சொன்னது எல்லாமே எனக்கு தெரியும், இருந்தாலும் குரு சொன்னாய் என்பதற்காக நான் கேட்டுக்கொண்டு இருந்தேன், நீ இப்பொழுது சொன்னதை கேட்க மாட்டேன் என்று சொல்லுகிறார். என்ன 2 சொல்லுகிறார், அங்கே சாரதா தேவர் இருக்கார், நீ அடிக்கடி போகாதேங்கிறார், வேறொன்றும் இல்லை. இதோ அவர் புரிந்து கொண்டார். எப்பொழுது அந்த உயர்ந்த நிலையில் இருக்கும்போது ஒரு வேற்றுமை பாராது, ஆண் பெண், படித்தவன் படிக்காதவன், பணக்காரன் ஏழை என்று என்றுமே இல்லாமல் இருந்த சமயத்தில் அதை பார்த்தும் கூட இவள் அறியவில்லை என்று தன்னுடைய அந்த 2 வார்த்தைகளில் சொல்லிக் கொடுத்தார். தோதாபுரி வேதாந்தி எல்லாம் பிரம்மம் என்று சொல்லி கொண்டிருப்பவர் அவர் இங்கே வந்து பார்த்த பொழுது இவரை தெரிந்து கொண்டார், ஒரு பெரிய ஆன்மீக ஞானியன்.
அதனால் அவர் என்ன சொல்லுகிறார், நான் உனக்கு சந்நியாசம் கொடுக்க போகிறேன், அதனால் நீ சந்நியாசம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படியா, என்னுடைய அம்மாவை கேட்டு வர்றேன். இவர் கோயிலுக்கு போனார். இந்த மாதிரி யாரோ ஒரு தோத்தாபுரி ஒருத்தர் வந்திருக்கிறார், என்னை சந்நியாசம் எடுத்துக்க சொல்லுகிறார், அம்மா நான் சந்நியாசம் எடுத்துக்கொள்ளவா என்று சொன்னார். அப்புறம் சிரித்து கொண்டு வந்து இங்கே சொல்லுகிறார், எங்கள் அம்மா பெர்மிஷன் கொடுத்துட்டா, எனக்காகத்தான் நீ வந்திருக்கிறேன்னு சொன்னார். இந்த தோத்தாபுரி நினச்சிட்டு இருக்கிறவரை அம்மாகிட்ட போய் கேட்டு வந்தார். இதையெல்லாம் முடித்து விட்டு அவர் பாட்டு பாடி தாளம் போட்டு கொண்டிருக்கிறார். நீ வேதாந்தி இதெல்லாம் பாட்டு போட்டு என்ன சப்பாத்தி தட்டுறியான்னு கேட்குறார். அதிலே ராமகிருஷ்ணர் புரிந்து கொண்டார், அந்த வித்தியாசங்கள் இருக்கிறதே, இருந்தாலும் அந்த குருவாக ஏற்றுக்கொண்டு அவர் சொன்னதையெல்லாம் செய்தார். ஆனால் ஒரு பெரிய நிகழ்வு என்னவென்றால், அந்த சந்நியாசம் முடிந்தவுடனே அந்த தியானம் செய்ய சொல்லுகிறார். இந்த தியானம் செய்யும் பொழுது என்னால் செய்ய முடியவில்லை, என் அம்மா வந்து என் முன்னால் நிற்கிறார், அதை தாண்டி என்னால் போக முடியவில்லை என்று சொல்லுகிறார். திருப்பி திருப்பி எவ்வளவு முயன்றும் செய்ய முடியவில்லை. ஒரு பக்கத்தில் இருக்கிற ஒரு கண்ணாடி ஒரு செடி எடுத்து நெத்தியில் குத்தி, இப்பொழுது இதன் மேல் நீ தியானம் செய்ய என்று சொல்லுகிறார். அதை குத்தினவுடனே அந்த வலி இருந்தது. அந்த தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி உடனே எப்படி இவர் சொன்னாரோ அந்த உயர்ந்த நிலைக்கு சென்று விட்டார். 1 நாள் 2 நாள் 3 நாள் கீழே வரவில்லை. இதை பார்த்துவிட்டு அவர் சொல்லுகிறார், 40 ஆண்டுகள் கடுமையாக நான் சாதனைகள் செய்து பெற்ற இந்த அரிய ஒரு வாய்ப்பை இவர் ஒரு சில வினாடிகளில் பெற்றுவிட்டார் என்ற ஒரு ஆச்சரியம். இருந்தாலும் அந்த வேதாந்தம் என்பதை அவர் விடவில்லை. இவர் இப்படி இருந்தாலும் கூட மீண்டும் அம்மா அம்மான்னு சொன்னதுனால நீ அம்மா விடமாட்ட போல் இருக்குது, அதை விட்டால் தான் உனக்கு உனக்கு வாழ்க்கையில் ஏதாவது கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது என்று சொல்லுகிறார். ஆனால் ராமகிருஷ்ணர் என்ன சொல்லுகிறார், அவர் என்னும் யாரையும் வித்தியாசம், பக்தி ஞானம் கர்ம யோகம் ஏதாவது ஒன்றில் அந்த உயர்ந்த நிலை அடையலாம் என்ற எண்ணமுடையவர். இருந்தாலும் அம்மா வேண்டுகிறார், இந்த தோத்தாபுரிக்கும் ஏதாவது வந்தால் நல்லா இருக்கணும்னு மனசில் நினச்சிருக்கணும். அதனால் திடீரென்று ஒரு நாள் தோத்தாபுரிக்கு வயிற்று வலி ஏற்படுகிறது. தாங்க முடியாமல் நிலத்தில் பரண்டு உருண்டு கொண்டிருக்கிறார். இதுதான் சொன்னார், இது உடம்பில்லை, இது வேறு அது வேறேன்னு சொல்கிறியே, இந்த வைப்புகள் இதுக்காக அழகிறியே, என்ன பண்ணுறது, என்னால் தாங்க முடியவில்லை. அதை தற்கொலை செய்தவர்களுக்காக போகிறார், கங்கையில் நடக்கிறார். அப்பொழுது ராமகிருஷ்ணனுக்கு தெரிகிறது, அவர் வேண்டுகிறார், அம்மா இப்போது இவருக்கு நல்லா வயிற்று வலி நல்லா கொடுத்துட்டேன், அவர் இந்த உயிரை மாய்ப்பதற்காக போய் கொண்டிருக்கிறார், இப்போ ஏதோ ஒரு நல்ல பாடத்தை கொடுத்துட்டா நல்லது. கங்கையில் அங்கே வெறும் ஆழமான இடம், கிட்டத்தட்ட 100-200 அடி இருக்கும். இங்கிருந்து அந்த பக்கம் நடந்து போய் திரும்பி வந்து விட்டார், மூழ்வதற்கு முடியவில்லை. இது என்ன மாயை என்று கேட்கிறார். இவர் மறுபடியும் சப்பாத்தி தட்டார் ஸ்ரீராமகிருஷ்ணன், இதுதான் மாயை, நீ மாயேன்னு சொன்னீங்க, இதுதான் மாயை என்று சொல்லுகிறார். அவர், நீ இப்பொழுது என்னுடைய அம்மாவை ஒப்புக்கொள்ளுகிறாயா? ஒப்புக்கொள்ளுகிறார். கடைசியில் அவர் போய் நமஸ்காரம் பண்ணார். அதனால் வந்த குருமார்கள் எல்லாமே அவரை சீடர்களாக முதல்ல ஏற்றுக்கொண்டு இறுதியில் அவர்களிடம் கற்றுக்கொண்டு சென்றார்கள். ஸ்ரீராமகிருஷ்ணர் நமக்கு என்ன சொன்னார், எளிமையாக அவர் சொல்லுவதை எல்லாம் ஒரு சாதாரண கிராம மொழிகளில் அவரவர்கள் மொழிகளில் சொல்ல வேண்டும் என்று தான் சொல்லுவார். எளிய உதாரணங்கள். வேதாந்தம் அல்லது உபநிஷத்தெல்லாம் படித்ததுன்னா சங்கரர், ராமானுஜர், மத்வாச்சாரியார் போன்றவர்கள் அது உயர்ந்த நிலையில் சம்ஸ்கிருதம் அல்லது உயர்ந்த தத்துவங்களை படித்திருந்தாத்தால் புரியுமே ஒழிய சாதாரண நிலையை புரிந்து கொள்ள முடியாது. இப்பொழுது கண்ணப்பரை பார்த்தோம், அந்த பக்தியை நேரில் பார்த்ததுனால்தான் நாம் காண முடிகிறது. அவர் அந்த சிலையை வெறும் கல்லாக பார்க்கவில்லை. ஆனால் நம்ம என்ன சொல்லுகிறோம், அதுக்கு முன்னால் ஒரு நாடகம் நடந்ததுன்னு நினைக்கிறேன், அதுவும் கல்லாக பார்த்தேன்னு சொல்லி அதுவும் ஒரு வேறு விதமான ஒரு நிகழ்வு நடந்து கொண்டிருந்தது. அதனாலே அவர் சொல்லும் பொழுது அந்த இறைவனுடைய நிலை எப்படி என்றால், நாம் இறைவனும் இருக்க வேண்டும், உலகத்தில் இருக்கும்போது எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். எப்படி பலாப்பழத்தை நம்ம வெட்டினா, வெறும் கையால் வெட்டினா அது பிசு பிசுன்னு எல்லாம் ஒட்டிக்கொள்ளும், அது கழுகுவது கஷ்டம். அதை எண்ணெய் தேய்த்து கொண்டு நாம் அதை வெட்டினோம் என்றால் அது எந்த விதமான நமக்கு அதை சுலபமாக கழுக முடியும்.
ஒரு சிரமம் இருக்காது. அதை போல் ஒரு உலகத்தில் இருக்கிறத தவறில்லை. இறைவனுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டு எந்த வேலையும் செய். இறைவனை ஒரு கையால் பிடித்துக்கொள், உலக காரியங்களை ஒரு கையால் பிடித்துக்கொள் என்று சொல்லுகிறார். இந்த சமயத்தில் இந்த ஆன்மீகத்தில் வரும் பொழுது இந்த உயர்ந்த நிலைகள் வரும். அந்த உயர்ந்த நிலைகள்லேருந்து நாம் ஏதாவது சித்திகளும் வரும். அதை விட்டு நாம் தவற விட்டு விட்டால் அது வழி தவறி போய்விடும். அதற்கு 2 உதாரணங்கள் இந்த உதாரணங்கள் சொல்கிறார். ஸ்ரீராமகிருஷ்ணன் சொல்கிறார், 2 சகோதரர்கள். ஒருவர் இந்த மாதிரி ஆன்மீக சாதனைகளுக்காக போனார். அவர் கடயோகம் கற்றுக்கொண்டு நதியை கடப்பதற்காக போனார். அது நதியை கடந்து விட்டார். யோகம் பட்டி இந்த பக்கம் அந்த பக்கம் தண்ணீரில் நடப்பார். இன்னொரு சகோதரர் வந்தார். நான் 12 ஆண்டு இந்த மாதிரி கடுமையான தபஸ் பண்ணியே உனக்கு என்ன பலன் கிடைச்சது தெரிந்து கொள்ளலாமா என்று கேட்கிறார். என்ன பலனா? நான் பார் என்ன பண்ணேன் பார் அப்படின்னு நேரில் நடந்து வந்தார். பாத்தியா அப்படின்னார். அவர் ரொம்ப அமைதியாக சொன்னார், உன்னுடைய 12 வருஷ சாதனை அரை அணா தான்னார். ஏன் இந்த அரை அணா கொடுத்தா நான் இந்த கங்கை கரையை போட்டுக்காரங்களோட அந்த பக்கம் விட்டுடுவான். இதுக்காக நான் 12 வருஷம் என்னுடைய வாழ்க்கையை வீண் செய்ய வேண்டியதில்லை என்று சொன்னார். மற்ற அந்த உயர்ந்த நிலைக்கு நம்ம போக வேண்டும் என்றால் அந்த இறை உணர்வு அல்லது இறைவனோட ஒன்றரை கலந்து அந்த உயர்ந்த நிலைக்கு சென்றால் தான் முடியுமே ஒழிய இந்த சித்திகளில் நமக்கு அந்த உயர்ந்த நிலை கெட்டுக்கிட முடியாது. பஞ்சாங்கத்தில் மழை வரும் என்று சொல்லுகிறார். பஞ்சாங்கத்தில் மழை வரும் என்று போட்டுக்கொண்டு இருக்கிறது. ஆனால் அந்த மழை வரும் என்று போட்டுக்கொண்டால் அதை பிழிஞ்சால் ஒரு சொட்டும் கூட மழை வராது. அது செய்திருக்கும்படி மழை இந்த காலத்தில் வரும் என்றால் இப்போ பஞ்சாங்கத்தில் போடுற மழையும் வர்றதில்லை. அது வேறு விஷயம். அதனால் அது அந்த காலத்தில் மேபி அவர் இருக்கும்போது அந்த மாதம் மும்மாறி என்று நம்ம பாட்டுகள்லையும் கூட இருக்குது. அரசனுக்கு ஒரு மலை, பத்தினிக்கு ஒன்று பேருக்குள்ள மலை, தர்மத்துக்கு ஒரு மலை, 3 மலை, மாதமும் மாறி என்று நம் சாஸ்திரத்தில் இருந்திருக்கிறது. இன்றைக்கு அது இல்லை. ஆனால் அந்த பஞ்சாங்கத்தில் மழை வரும் என்று இருக்கும் பொழுது அதற்கு முன்னால் ஒரு விவசாயி என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்தால் அதனால் பலன் அடையலாம். அதனால் பஞ்சாங்கம் முக்கியம் இல்லை, பஞ்சாங்கத்தில் இருக்கிற ஒரு குறிப்புகள் தான் முக்கியம். அதே போல் இன்னொன்று சொல்லுவார். ஒரு நண்பர் ஒரு தபால் எழுதுகிறார், எனக்கு நீ வரும்பொழுது ஏதோ கொஞ்சம் இனிப்பு வாங்கி கொண்டு வான்னு எழுதுகிறார். சரி, இனிப்பு தானே சாதாரணமாக தபால் எங்கோ வைத்து விடுகிறார். ஊருக்கு போகிற நேரம் நண்பர் என்னமோ எழுதினார், ஏதோ வாங்கிட்டு வர சொன்னாரே கிடைக்கலையேன்று ஊர் பூரான் தேடுறார். தேடி இறுதியில் கிடைக்கிறது. கிடைச்ச உடனே அதை படிக்கிறார். ஓ சரி, எவ்வளவு தானே அப்படின்னு மீண்டும் எவ்வளவு தூரம் அவர் சிரமப்பட்டு தேடினாரோ அது சும்மா கிழிச்சு குப்பையில் போட்டார். ஏன்? உடனே அவர் போய் கடையில் அந்த இனிப்பை வாங்கி கொண்டு வரதுக்கு தயாராகி சென்று விட்டார். அந்த காரியம் நாம் செய்யும் பொழுது எதற்காக ஏன் செய்கிறோம் என்று தெரிந்து விழுந்தனாலே அந்த காகிதம் தேவையில்லை. அப்போ அதனால் இந்த நூல்கள் இதெல்லாம் நமக்கு ஒரு படியாக இருக்கிறதே ஒழிய அது முடிவு இல்லை என்பதை அது சொல்வதற்கு எடுத்துக்காட்டுகிறார். இறைவன் இடத்துல நாம் இந்த பக்தி சொல்லும் பொழுது ஸ்ரீராமகிருஷ்ணர் மிகவும் ஒரு 5 குறிப்புகள் சொல்லுகிறார், என்னென்ன கடைப்பிடிக்க வேண்டியது விட வேண்டியது என்பதற்கு. நாம ஜபம் எல்லாரும் சொல்லலாம், இறைவன் பெயரில் சொல்வதில் ஒரு தொந்தரவும் கிடையாது. நாம சங்கீர்த்தனம், நாம ஜபம் சொல்வது தனிமையில் சொல்வது, நாம சங்கீர்த்தனம் கூட்டு சங்கீர்த்தனம். சாது சங்கம், தனிமையில் இருத்தல். உங்களுடைய வாழ்க்கையில் இறுதி காலத்தில் எல்லாரும் ஒரு நாள் தனிமையில் வாழ்ந்து தான் ஆக வேண்டும். யார் இருந்தாலும் ஒருவரையும் உதவி செய்ய முடியாது. உங்களை நீங்கள் உத்தரேது ஆத்மனாத்மானம், உங்களை நீங்களே உயர்த்தி கொள்ள வேண்டும், காப்பாற்றி கொள்ள வேண்டுமே ஒழிய என்னதான் உங்களுக்கு அன்பிருந்தாலும் உயிரே வைத்து கொண்டிருந்தாலும் ஆஸ்பத்திரியில் போய் ஒரு வலிக்குது என்று சொன்னால் பொறுத்துக்கோ என்று சொல்லுவோம் ஒழிய அந்த வலியை வாங்குவதற்கு யாரும் சக்தி கிடையாது. ஆனால் அதே சமயத்தில் சொல்கிறாலும் போய் தான் சொல்கிறார். பொறுக்கவே முடியலங்கிறார், பொறுத்துட்டு தான் இருக்கிறார். பொறுக்க முடியல பிடிக்கிறான்னு சொல்கிறார் இல்லையா, பொறுத்துட்டு தான் இருக்கிறார். காலையில் தான் சொன்னார், மத்தியானம் தான் சொல்கிறார், சாயங்காலம் தான் சொல்கிறார். ஸோ அந்த 12 மணி நேரம் வலியோடு தான் இருந்திருக்கார். பொறுக்க முடியும். ஆனால் அந்த மனநிலை மாற வேண்டும். அதற்கு தான் அவர் சொல்லுகிறார், தனிமையில் இருந்து அந்த எண்ணங்களை உயர்த்திக்கொள்.
இப்போ இந்த சாதனைகள் எல்லாம் கடைசியில் சாகர காலத்தில் சங்கரா சங்கரா என்று சொல்லுவார். உனக்கு என்ன மனதில் அடிமனத்தில் ஆசை இருக்கிறதோ அதுதான் கடைசியாக வரும். அது இறைவனை பற்றி நினைத்து கொண்டு அதை அடைய வேண்டும் என்ற ஆர்வம் இருந்தால் அந்த இறைவன் பேர் தான் வரும். அந்த இறைவன் பேரை சொல்கிறோமோ சொல்லாமல் இருக்கிறோமோ அது வேறு விஷயம். ஆனால் இதெல்லாம் தெரிஞ்சுதான் நம்ம பெரியோர்கள் அந்த காலத்தில் எல்லாம் இறைவன் பெயர்கள் தான் வைத்தார்கள். எது பார்த்தாலும் எல்லாம் சாமி இதோ நிறையா. ஆனால் இன்றைக்கு அந்த பேரெல்லாம் ரெண்டில் போயிடுது. கேஎஸ், விஎஸ், ஜிஎஸ் இந்த மாதிரி எல்லாம் போய்விட்டது. தன்னுடைய பெயரே இது உண்மையாக நடந்த கதை ஒன்று. ஒரு வெளிநாட்டுக்கு சென்றார். அப்பொழுது பேர் ரொம்ப நீளமாக இருந்தது. இந்த பேரை கொஞ்சம் சுருக்கி கொண்டார். இது ரொம்ப நீளமாக இருக்குது, வெளிநாட்டுக்காரனுக்கு இது கூப்பிடுறது கஷ்டம் அப்படின்னு. கடைசியில் எல்லாம் நான் சொல்லபடி இந்த 2 எழுத்து வந்தது, கேஎஸ், விஎஸ், சிஎஸ். வீட்டில் அவர் தாய் படுக்கை படுத்தையில் இருக்கிறார். நாராயணசாமிங்க, கிருஷ்ணசாமிங்க இதெல்லாம் கூப்பிடுறார். இன்னொரு பேரை சொல்லி கூப்பிடுகிறார். அது அவனுடைய பேர். சொல்கிறார், ஏய் அம்மா இந்த பேர் சொல்லி கூப்பிட்றாரு, யார் அது? திருட்டு நீ தான்டா போங்கிறான். ஏன்னா இவருக்கு அந்த கேஎஸ் விஎஸ் தான் தெரியுமே ஒழிய தன்னுடைய பேரே இல்லை. அவ்வளோ தூரம் நம்ம கலாச்சாரம் என்று சென்று விட்டது. அதற்காக இந்த பெயர்கள் தனிமையில் இருந்து கூட்டு பிரார்த்தனை, நாம சங்கீர்த்தனம் அது இப்பொழுதிருந்து சொன்னால்தான் அது இதில் சொல்ல முடியுமோ ஒழிய அன்றைக்கு வராது. தவிர்க்க வேண்டியது சொல்லும் பொழுது தகுதிக்கு மீறி ஆசை கூடாது, பிறர் பொருளில் ஆசையும் கூடாது, பேர் புகழ் அகங்காரம் இல்லாமல் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். எப்படி எண்ணெய் இல்லாமல் விளக்கு எரியாதோ இறைவன் இல்லாமல் மனிதன் வாழ முடியாது என்பது உண்மை. அந்த இறைவனை நான் எப்படி அடையலாம், எந்த வகையில் அடையலாம் என்று ஆன்மோர்கள் எல்லா மதங்களிலும் ஒரு வழி சொல்லிக்கொண்டு தான் இருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு அதை உண்மையாக புரிந்து கொண்டு அதனுடைய அர்த்தத்தை அறிந்து கொண்டு நாம் கடைப்பிடித்தால்தான் அந்த உயர்ந்த வாழ்க்கையை நாம் அடைய முடியும், இல்லை என்றால் முடியாது. ஒரு சின்ன கதை சொல்லி முடிச்சிடுறேன். ஒரு வீட்டில் ஒரு பெரிய பாட்டி இருந்தால் பூஜை பண்ணும் பொழுது வீட்டில் பகவானமான நமக்கு இருந்தாலும் இந்த பூனை நாய்க்குட்டியெல்லாம் வேணுமில்லை. அதுக்கு என்ன உங்கள் பெட்ரூம்னு தெரியுமா, பூஜை ரூம்னு தெரியுமா, கிச்சன்னு தெரியுமா, பின்னால் தான் வரும். இந்த அம்மா என்ன பண்ணும், பெட்ரூம் பரவாயில்ல, சமையல் கட்டு பரவாயில்ல, பூஜை ரூமுக்கு வரக்கூடாது. அதுக்காக அதை வச்சு மூடிக்கிட்டு அப்புறம் போய் குளிச்சுட்டு பூஜை பண்ணும். கடைசி காலத்தில் அந்த அம்மா மருமகள் மகன்கிட்டெல்லாம் கேட்குறா, இந்த மாதிரி என்னம்மா ஆசை உனக்கு? என்ன, எனக்கு ஒரு ஆசையும் இல்லை, பகவான் எல்லாம் கொடுத்துருக்கார். இது என்னுடைய மாமியாக கொடுத்தா, அதுக்கு அவங்க மாமியாக கொடுத்தா, அப்படியே கொடுத்து இந்த பூஜை தவறாமல் பண்ணிட்டு வர்றோம், நீயும் செய்ய வேண்டும். சரி சொன்னார். ஏதோ இந்த பாட்டி போயிட்டா. அடுத்தது ஏதோ ஒரு நாள் வந்தது, ஏகாதசி நாள் வச்சுக்கொள்ளுங்களேன், ராமர் பூஜை பண்ணணும். இது ஆள் காலையில் எழுந்திரிச்சுன்னே போய் குளிச்சுட்டு வந்தார் பூஜை பண்ணலான்னு. மனைவி பார்த்தாள், நீங்கள் என்ன அங்கே இப்போ அம்மா பண்ண மாதிரி நீங்கள் பண்ணலையே? என்னம்மா, நான் பூஜை பண்ணால் குளிச்சுட்டு தான் வர்றேன். இல்லை இந்த பூனையை வச்சு மூடிட்டு போய் அப்புறம் குளிச்சுட்டு வாங்க. ஏன் இவன் மூடலாம் இல்லை, பூனையை மூடி வச்சுட்டு போய் குளிச்சுட்டு வா. சரி வந்தார். ஒரு 2 நாள் கழித்து அல்லது 2 வாரம் கழித்து அந்த பூனை எங்கேயோ ஓடிவிட்டது. அதை போய் தேடி பிடிச்சிட்டு வந்தவரை தான் பூஜை. இன்னும் கொஞ்ச நாள் போச்சு, பூனை இல்லை. பக்கத்து வீட்டில் போய் கடன் வாங்கிட்டு வந்து அந்த பூனையை மூடி வச்சுட்டு அப்புறம் பூஜை. இந்த ஊரில் பூனை இல்லை. கடைசியில் 2 பேரும் யோசனை பண்ணாங்க, இது நம்ம தப்பே இல்லை, நான் பூனை கிடைக்கல, அதனால் இனிமேல் பூஜை விட்டுடுவோம். அதுதான் நம்ம செய்து கொண்டு இருக்கிறேன். இன்னொன்று கேட்பேன், நான் எங்கே போனாலும் கேட்பதுண்டு. இங்கெல்லாம் நிறைய ஆண்கள் பெண்கள் குடும்பஸ்தர் இருக்கிறதுனால கல்யாணத்தன்னைக்கு என்ன வாழ்த்துகிறீர்கள்? கல்யாணத்தன்னைக்கு என்ன சொன்ன வாழ்த்துகிறீர்கள்? சத்தமாக சொல்லுங்க. 16 பெற்று யாராவது ஒருத்தர் அந்த 16 சொல்ல முடியுமா? யாராவது இந்த கூட்டத்தில் அந்த 16 சொல்ல முடியுமா?
எந்தம்மா? என்ன சொல்றான்னு எனக்கு தெரியும். ஒரு பாட்டு சொல்ல போறாங்க இப்போ. நோயின்மை, கல்வி, தனதானியம், அழகு, புகழ், பெருமை, இளமை, அறிவு, சந்தானம், வலி, துணிவு, வாழ்நாள் வெற்றியாகும் நல்லூல் நுகர்ச்சி, தொகை தரும் 16 பேரும் தந்தருளி சிவானந்த வாழ்வழி. இல்ல, சுகானந்த வாழ்வழி. 16 பேரும் தரும்னு சொல்லி இருக்கிறாங்களே, அது 16 இல்லை. முதல் உங்களுடைய 16 பெற்று பெருவாழ் வாழ்க என்று சொன்னால் அந்த முதல் பேர் என்னவென்றால் அதுதான் ஒரு கருவுறுதல். கல்யாணம் பண்ண உடனே அடுத்தது கருவுறுதல், அதுதான் முதல்ல. அது நல்லபடியாக நடக்கணும். இறுதி கடைசியில் 16 என்ன என்று சொன்னால் நமக்கு என்ன 2 பண்ணுறோம், உடலுக்கு காரியம் பண்ணுறோம் இல்லையா? அதற்கு கடைசியில் என்ன சொல்லுவோம்? ஆத்மசாந்தி பிரார்த்தனை பண்ணோம் இல்லையா? அதுதான் கடைசி. இதற்கு இடையில் இருக்கக்கூடிய எங்கள் வாழ்க்கையின் பருவங்கள் தான் 16. இது பொருள் செல்வமெல்லாம் ஒன்றும் இல்லை, இதெல்லாம் பின்னால் வந்தது. 16ன்னு பேர் கொடுத்துட்டா 16 செல்வம் ஆகிடாது. இன்றைக்கி அதுதான் வேண்டுமே ஒழிய நமக்கு இது தேவையில்லை. இன்றைக்கி விஞ்ஞானபூர்வமாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. த ஹியூமன் பாடி என்று பிபிசியில் ஒரு சின்ன இது போட்டான், மெடிக்கல் டாக்டர்ஸுக்கு தெரிஞ்சிருக்கும். அதில் ப்ரீநேட்டல் சைக்காலஜி என்று ஒரு அரை மணி நேரம் போட்டான். அதில் கருவுற்ற ஒரு பெண்ணை ஒரு எந்த நிலையில் வளர்த்தால் எப்படி வரும் என்பதற்கு 30 ஆண்டுகளுக்கு முன்னாலே ரஷ்யாவில் அதை ஆராய்ச்சி செய்தார்கள். 10 விதமான பெண்களை எடுத்து அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் வேண்டும் என்று நாம் எப்போது நிரூபணம் செய்கிறோமோ அல்லது இப்படி இருக்க வேண்டும் எண்ணுகிறோமோ அதைப்படி குழந்தை பிறக்க வைக்க முடியும். ஒன்று பூஜை, அந்த மாதிரி நல்ல காரியங்களாகவே அந்த 7வது மாதத்திலிருந்து 10வது மாதம் வரைக்கும் நீங்கள் என்ன வெளியே என்ன நடக்கிறதோ என்ன பேசுகிறீர்களோ அந்த குழந்தையால் கேட்க முடியும். ஆனால் அதனால் பதில் சொல்ல முடியாது. அதற்கு உதாரணங்கள் சொல்லுகிறார். அந்த கேமரா வச்செல்லாம் எடுத்த போது அந்த ஏதாவது ஒரு சர்ச்சில் போயோ இதில் ஆடும் பொழுது அந்த குழந்தை அமைதியாக இருக்கிறது. வேறு ஏதாவது காட்சிகள் வரும் பொழுது அல்லது இந்த சத்தம் வரும் பொழுது அது நடுங்குகிறது. அப்பொழுது என்னென்ன சொல்லுகிறார்களோ அந்த சமயத்தில் அதற்படித்தான் அந்த குழந்தை வருகிறது. இந்த எது நல்ல காரியங்கள் பாசிட்டிவ் ஆட்டிடியூட்னு சொல்கிறோமே அதை சொன்ன குழந்தைகள் அதிலிருந்து மாறவே இல்லை. இதிலிருந்து யாரையும் அந்த பக்கம் மாற்றவும் முடியவில்லை மற்றது. அதனால் வாழ்க்கையிலே நமக்கு முன்னோர்கள் சொன்னதே இன்றைக்கி நாம் ஏதோ அந்த காலத்தில் பாட்டி கதை என்று சொல்லி அதை பெருமையாக பேசிக்கொண்டிருந்தோம். இன்றைக்கி பாட்டி கதை என்று சொன்னால் அதுக்கு அர்த்தம் வேறு விதமாக இருக்கிறது. யூ ஆர் ஓல்ட். ஆனால் அதெல்லாம் இல்லாமல் நம்பிக்கையோடு இந்த பெரியோர்களெல்லாம் நம்ம சொல்லிவிட்டு போனதை பெருசல்ல, நம்மளை நாம் தான் உயர்த்தி கொள்ள வேண்டும். ஸ்ரீராமகிருஷ்ணர் ஒரே ஒரு உதாரணம் சொல்லுவார். சாப்பாடு சமைத்து வைத்திருக்கிறோம், வாயில் வைக்கலாம், கீழே விழாம் பார்த்துக்கொள்ளலாம். அதை வயிற்றுக்குள்ளே போக வேண்டும் என்றால் உங்கள் ஒருவனால் தான் முடியும். இன்றைக்கி சொல்லாதீங்க என்ன சலைன் போடுறாங்கன்னு சொல்லாதீங்க, அதெல்லாம் இப்போ வந்தது. எத்தனை நாளைக்கு சலைன் போட்டுட்டு நீங்கள் இருக்கிறதுக்கு போயிடுறது நல்லது. அதனால் அந்த உயர்ந்த கருத்துக்களை ஒரு சில கருத்துக்களையாவது எடுத்துக்கொண்டு வாழ்க்கையில் கடைப்பிடித்து எல்லோரும் அந்த உயர்ந்த நிலையை அடைய முயற்சிக்காவிட்டால் பெரியோர்கள் அன்றைக்கே ராமலிங்கர் சொன்னது போல கடை விரைத்தேன் கொள்ளுவாரில்லை கட்டிவிட்டேன் மூட்டை என்று என்னுடைய மூட்டையும் இப்போது கட்டிக்கொள்கிறேன். எப்பொழுது நீங்கள் அந்த உயர்ந்த நிலை அடைய வேண்டும் என்று எண்ணுகிறீர்களோ அன்றைக்கு ஆவது இந்த உயர்ந்த நிலை ஒரு சிலதாவது சுவாமிஜி சொன்னார், சில கருத்துக்களை எடுத்துக்கொண்டு வாழ்க்கையில் உனது உயிரோட்டம் உள்ளதாக செய், அப்பொழுதுதான் அந்த உயர்ந்த நிலை அடைய முடியும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். திகாரும் ஸ்ரீராமகிருஷ்ணர் என்ற தலைப்பிலே தலைமையுரை ஆற்றி அமர்ந்திருக்கக்கூடிய நமது சுவாமி சர்வருவான்ஜி மகாராஜ் அவர்களுக்கு நமது நன்றிகளை காணிக்கையாக்கி திரு டி ராமலிங்கம் ஐயா அவர்களை
அனைத்தும் உனக்குள் என்ற தலைப்பில் இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை பொறுப்பேற்று ராமகிருஷ்ணர் என்கிற தலைப்பில் உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய சுவாமிஜி அவர்களே, சிறந்த முறையில் வரவேற்பு வழங்கிய டீன் முனைவர் முத்தையா அவர்களே, துறவியர் பெருமக்களே, இந்த நிகழ்ச்சிக்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்கக்கூடிய பேரன்பு கொண்டோரே, பெரியோரே, பெற்ற தாய்மாரே, நல்லிளம் சிங்கங்கள், வணக்கம். பொதுவாக பொய் சொல்லக்கூடாதுன்னு ஒரு அறிவுரை எல்லோரும் சொல்வார்கள் இல்லையா? ஆனால் நம்மளால் பொய் சொல்லாமல் இருக்க முடியாது. நல்லா வயிறு முழுக்க சாப்பிட்டாலும் நமக்கு பிடிச்ச உணவு கண்ணில் ஒருத்தர் காட்டி சாப்பிட்றீங்களான்னு கேட்குறப்ப நான் சாப்பிடாம தான் இருக்கிறேன், இன்னும் கொஞ்சம் கொடுங்கன்னு கேட்டு ஒரு பொய்யை சொல்ல தான் செய்வோம். அதே மாதிரி கொண்டு வர உணவுனுடைய வாசனையே பிடிக்கலன்னு வச்சுக்கோங்க, இப்போ தாங்க சாப்பிட்டேன் வேண்டான்னு சொல்லிடு. இப்போ நம்மளால் பொய் சொல்லாமல் இருக்க முடியாது. ஆனால் துறவிகள் பொய் சொல்ல மாட்டாங்கன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் சுவாமிஜி அவர்கள் என்னிடம் பொய் சொன்னார். தலைமையேற்றக்கூடிய சுவாமிஜி அவர் என்ன சொன்னார்? எனக்கு பேசவே வராது, ஏதோ சுமாராக பேசுவேன்னு சொல்லி ஒரு தேர்ந்த பேச்சாளன் பேசுவதைப் போல அருமையான கருத்துக்களை ஏறத்தாழ 50 நிமிடங்கள் ஒரு பேச்சை, ஒரு பேச்சாளன் ராமகிருஷ்ணர் என்றால் அவர் யார், அவருடைய பிறப்பு, அவருடைய வளர்ப்பு, அவருடைய வளர்ச்சி, விவேகானந்தர் வந்து சேர்ந்தது, அவருடைய எளிமை, அவர் நமக்கு சொன்ன கருத்துக்கள், பொதுவாக எப்படி எளிமையாக சொன்னார், அவருடைய இறப்பு வரையில் இடையில் நகைச்சுவை இழையோடு சொன்ன பேச்சு, நான் வியந்தேன் சுவாமிஜி, மிக்க மகிழ்ச்சி. எனக்கு அனைத்தும் உனக்குள் என்பது தலைப்பு. பொதுவாக சீடர்கள் தான் குருவை தேடி போவார்கள், ஆனால் இங்கேதான் சீடரை குரு தேடினார் என்று சுவாமிஜி அவர்கள் விவேகானந்தர் ராமகிருஷ்ணரை அறிமுகப்படுத்தினார். நீங்க பொதுவா பார்த்தீங்கன்னா உலக இயல்பு எந்த ஒரு குருவுக்குமே அல்லது ஆசிரியருக்குமே தன்னிடம் படித்த மாணவர்களை பற்றி அவ்வளவு பெருமை இருப்பதில்லை. மாணவர்களும் அப்படிதான் இருக்கிறாங்கன்னு வைங்க. ஒரு ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் கல்லூரி, அது இந்த விமானம் தயாரிக்கிற கல்லூரின்னு வைங்களேன், அதை பற்றி சொல்லிக் கொடுக்கக்கூடிய கல்லூரியிலே ஒரு சின்ன விமானம், அந்த விமானத்தில் ஒரு 10-12 பேர் உட்கார்ந்துருக்காங்க, அந்த கல்லூரியுடைய முதல்வர், ஆசிரியர்கள் எல்லாரும். அப்போ ஒரு அனௌன்ஸ்மெண்ட், இந்த விமானத்தில் ஏறி உங்களை கொஞ்சம் சுற்றி காட்ட போகிறோம், இதில் மகிழ்ச்சி என்னன்னா இந்த விமானம் முழுக்க முழுக்க நமது மாணவர்களாலேயே உருவாக்கப்பட்டது அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் வந்த உடனே எல்லாரும் கடகடன்னு இறங்கி ஓடிட்டான். ஆனா ஒருத்தர் உட்கார்ந்துட்டே இருந்தார், அவர் அந்த காலேஜ் பிரின்சிபல். கடைசியில் அவர்கிட்ட போய் கேட்டாங்க, ரொம்ப மகிழ்ச்சி, எல்லாரும் மாணவர்கள் மேல அவ்வளவு நம்பிக்கையா இருக்கிறப்ப நீங்க ஒருத்தராவது இவ்வளோ நம்பிக்கையோடு உட்கார்ந்துருக்கீங்களே மகிழ்ச்சின்னு. அவர் சொன்னார், எனக்கு ரொம்ப நம்பிக்கை, எங்க ஸ்டூடெண்ட் உருவாக்கின ஃப்ளைட்டு டேக் ஆஃபே ஆகாதுன்னு தெரியும். இதுதான் பொதுவான நிலைமை. ஆனால் ஒரு குரு, ஒரு சீடர், இந்த உலகத்திலேயே ராமகிருஷ்ணர், விவேகானந்தர் என்பதற்கு உவமையாக ஒரு குரு சீடரை நீங்கள் பார்க்க முடியாது. அது ரொம்ப வியப்பு. இன்னும் சரியாக சொல்வதானால் ஒருவரை ஒருவர் தேடிக்கொண்டிருந்தார்கள்னு தான் சொல்லணும். ராமகிருஷ்ணர் விவேகானந்தரை தேடிக்கொண்டிருந்தார், விவேகானந்தர் நரேந்திரனாக இருந்து கொண்டு ராமகிருஷ்ணரை தேடிக்கொண்டிருந்தார். சுவாமிஜி சொன்னார்களே, ரொம்ப எளிமையாக ராமகிருஷ்ணர் உதாரணங்கள் சொன்னார். ரொம்ப உதாரணம் பாருங்க. இப்போ இது என்னன்னு கேட்டா தண்ணின்னு சரியா சொன்னா நீர். தண்ணீர்னு என்ன பொருள்னா குளிர்ந்த நீர்னு பொருள். தண் பிளஸ் நீர் தான் தண்ணீர் இல்லையா? நீர், தண்ணீர், சுடுநீர், சூடுவா இருக்கிறது.
இதை ஒரு ஆங்கிலம் மட்டுமே தெரிந்த வெள்ளைக்காரங்கிட்ட கேட்டா அவன் என்ன சொல்லுவான், இது வாட்டர் என்று சொல்லுவான். அப்படிதானுங்களே. ஹிந்தி மட்டுமே தெரிந்த ஒருவன் இதை பாணி என்று சொல்லுவான். சில பேர் ஜலம் என்று சொல்லுவார்கள். இதுல ஏதாவது குழப்பம் இருக்கா நமக்கு? எவ்வளவு எளிமை. ராமகிருஷ்ணர் சொல்றார், எவ்வளவு பெரிய கருத்தை இந்த உதாரணத்தில் சொல்றார். ஒரு நீரோடை, அதுல தண்ணி ஓடிக்கொண்டிருக்கிறது. நல்ல கோட்டு சூட்டு போட்டுக்கொண்டு ஒருவன் வந்து ஒரு எவர்சில்வர் பாத்திரத்திலே அதை கொஞ்சம் மொண்டு கொண்டு ஐ ஹவ் டேக்கன் வாட்டர் என்று சொல்லுகிறான். ஒரு தோலாலான கருவி போல ஒரு பாத்திரத்தை கொண்டு வந்து ஒருவன் எடுத்துக்கொண்டு இது பானி என்கிறான். ஒருவன் ஜலம் என்கிறான், ஒருவன் நீர் என்கிறான். மறந்து விடார்கள், எல்லாம் ஆற்றில் ஓடக்கூடிய அதே நீர்தான். நீங்கள் எத்தனை பேரை வைத்து அழைத்தாலும் ஆண்டவன் ஒருவன் தான் என்பதை மறந்து விடாதீர்கள் என்றார் ராமகிருஷ்ணன். இப்போ எவ்வளவு பெரிய இதுக்கு என்ன மாற்று சொல்ல முடியும்? மிக எளிமையாக ஒரு காளி கோயில் பூசாரியாக இருந்து மக்களுக்கு அப்படி செய்திகளை சொன்னவர். எல்லார்கிட்டையும் கடவுள் இருக்கிறார், எல்லார் மனசுலையும் கடவுள் இருக்கார். இதுக்கு அவர் ஒரு உதாரணம் சொல்றார் பாருங்க. ஒரு துறவியர் மடம், அதை சேர்ந்த ஒரு துறவி தெருவில் நடந்து போறார். அந்த ஊர் ஜமீன்தார் ரொம்ப கோபத்திலிருந்து வேலை செய்யற ஒருத்தனை போட்டு அடின்னு அடிக்கிறார். துறவிக்கு மனசு தாங்கல. நேரா அந்த ஜமீன்தார்கிட்ட போய், ஐயா அடிக்காதீங்க ஐயா, ஏன் அடிக்கிறீங்கன்னு தடுக்கிறார். ஆனா ஜமீன்தார் வந்து கட்டுக்கடங்காத கோபத்தில் இருக்கிறவர் அதை கேட்காம அவனை போட்டு இன்னும் அடிக்கிறார். துறவிக்கு இன்னும் சங்கடமாயிருச்சு. குறுக்க போய் நின்று, ஐயா அடிக்காதீங்க யார் பாருங்க. ஜமீன்தார் வந்த கோபத்தில் துறவியை போட்டு வெளுத்துட்டார். அடி யாருக்கு? துறவிக்கு. அது அடி வாங்குற உடம்பா? துறவி உடம்பு. பொத்துன்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டார் துறவி. சில பேர் ஓடி வந்து மடத்தில் சொல்றாங்க, உங்க மடத்தை சேர்ந்த துறவி மயங்கி கிடக்கிறார், யாரோ அடிச்சிட்டாங்க போல இருக்கு. உடனே பதறி போய் மற்ற துறவியர்கள் சீடர்கள் எல்லாரும் ஓடி வந்து அவரை தூக்கி கொண்டு வந்து படுக்க வைத்து, மயக்கமா இருக்கிறார் பாருங்க, தண்ணி தெளிக்கிறார் முகத்துல. ஒருத்தர் ஐயோ இவ்வளவு பலவீனப்பட்டு மயக்கமாயிட்டாரேன்னு ஒரு பால் ஒரு டம்ளர்ல எடுத்து ஒரு ஸ்பூன்ல அவர் வாயில அப்படியே மெதுவா பால் கொடுக்கிறார். அது உள்ள போனோட அப்படியே மெதுவா கண் திறக்கிறார். யாருங்க? அடி வாங்கின துறவி. இப்ப எல்லாரும் சுத்தி இருக்கிறவங்க கேட்கிறாங்க, உங்களை யார் அடிச்சது? உங்களை யார் அடிச்சது? இது கண்ணை திறந்தவர் என்ன சொன்னார், பால் ஊத்திட்டு இருக்கார் பாருங்க, அவரை காட்டி இவர் தான் என்ன அடிச்சார்னார். ஏங்க என்ன அட்டூழியங்க இது? இவரு தான் தூக்கிட்டு வந்து காப்பாத்தி பால் ஊட்டுறார். யார் அடிச்சதுன்னா பால் கொடுக்கிறவரை காட்டுறார். அதுக்கு துறவி விளக்கம் சொன்னாராம், அடித்தவனும் அவனே, காப்பாற்றுவவனும் அவனே, எல்லாம் இறைவன் என்பதற்கு இதைவிட என்ன உதாரணம்னு கேட்டார் ராமகிருஷ்ணன். எப்படி ஒரு எளிமையான உதாரணம் பாருங்க, ரொம்ப எளிமையா. இறைவனை பற்றிய உன் உணர்வுகள் தெளிவா இருக்கணும், அறகுற ஞானத்தோடு இருக்கக்கூடாது. அதுக்கு ராமகிருஷ்ணர் ஒரு உதாரணம் சொன்னார். ஒருத்தன் அப்படி குளிச்சுட்டு மேல அப்படி நடந்து வரான். ஒரு யானை ஓடி வரும், மதம் பிடிச்சிருக்கு அந்த யானை. அது பிளிறிக்கிட்டு ஓடி வருது. யானை மேல உட்கார்ந்துட்டு இருக்கிற அந்த பாகன் பாருங்க, அவன் ஒதுங்குங்க ஒதுங்குங்க, எல்லாரும் விலகி போங்க, யானைக்கு மதம் பிடிச்சிருச்சு போங்க. இவன் மனசுல என்ன வருதுன்னா, இல்லை, எல்லா உயிர்களிலும் யார் இருக்கிறார்? இறைவன் இருக்கிறார். அப்ப அந்த யானைக்குள்ளேயும் இறைவன் தானே இருக்கிறான். அப்ப நான் ஏன் பயந்து ஒதுங்கணும்னு நடு ரோட்ல நின்னான். இந்த மதம் பிடிச்ச யானை வந்து தும்பிக்கையில் அப்படி தூக்கி தூர வீசிட்டு ஓடிட்டு, உடம்பெல்லாம் அடிபட்டு, என்னடா தத்துவம் பெரியவங்க சொன்னாங்க,
எல்லா உயிரில இறைவன் இருக்கிறான்னு சொன்னா அதை நம்பி மதம் முடிச்ச யானை முன்னால் நான் தைரியமா நின்ன என்னை தூக்கி போட்டுருச்சேன். அதுக்கு இந்த துறவி சொன்னாராம் பக்கத்தில் இருந்தவர், யானைக்குள்ள இறைவன் இருக்கிறார்னு நினைச்ச நீ அந்த பாகனுக்குள்ளேயும் ஒரு இறைவன் இருக்கிறார்னு நினைக்கிறல்ல, பாகனுக்குள்ள இருக்க இறைவன் தான் நீ ஒதுங்குன்னு சொல்றானே, அதை கேட்டு ஏன் ஒதுங்கல? என்ன எளிமையான உதாரணங்கள்! மிகப்பெரிய தத்துவங்களை மிக 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 எளிமையாக சொன்னவர் ராமகிருஷ்ணர். நிறைய படிச்சதுனால உனக்கு ஆணவம் கூடாது. ஆணவம் வந்தா என்ன ஆகும்? அதுக்கு ஒரு உதாரணம் சொன்னா, ரொம்ப படிச்ச பண்டிதர் ஒருத்தர், படிச்சதுனாலே சில பேருக்கு ஆணவம் வந்துடும். சில பேர் அதை கல்வி தந்த செருக்குன்னு வாங்க. கல்வி செருக்கு தரோம்னு நான் ஒத்துக்கிறது இல்லைங்க. செருக்கு தந்தா அதுக்கு பேர் கல்வியே கிடையாது. ஏன்னா எந்த பெரியவர்களும் நீ ஆணவம் கொள்ளலாம், ஞானம் உனக்கு செருக்கு தரலான்னு சொன்னது இல்லை. ஆனால் படித்தவனுக்கு செருக்கு வருது, அதை கிண்டல் பண்றார் ராமகிருஷ்ணர். ஒரு படகுல அப்படி இந்த எல்லாம் படித்த பண்டிதர் போறார். அந்த ஆற்றுல மீன்லாம் நிறைய அப்படி ஓடும். உடனே அந்த படகை தள்ளிக்கிட்டே போகிறான் படகோட்டி. அவங்ககிட்ட இந்த படித்த பண்டிதர் கேட்டார், இந்த மீன்லாம் எவ்வளோ அழகாக இருக்கு பார்த்தியா, இந்த மீனில் நிறைய வெரைட்டிஸ் உண்டு, நிறைய விதவிதமான கடல்வாழ் உயிரினங்கள் உண்டு, உனக்கு தெரியுமா, அதை பற்றி படிச்சிருக்கியா அப்படின்னார். படகோட்டி சொன்னா, சாமி நான் எங்கே சாமி படிச்சிருக்கேன், எனக்கு ஒன்றும் தெரியாது சாமி, பாவி, உன் வாழ்க்கையில் 1/4 பங்கு வாழ்க்கையை வீணாக்கிட்டடா, வீணாயிடுச்சு உன் வாழ்க்கை, 1/4 பங்கு வீணாயிடுச்சு. அவன் நொந்து போய் படகை ஓட்டிக்கிட்டே இருக்கான். அப்படி பார்த்தா அந்த காற்றோரமாக நல்ல இயற்கை, மரம் செடி கொடி பூக்கள் வண்ணங்கள், இதை பற்றி தெரியுமாடா? மலர்களில் எத்தனை வகை இருக்கு, இயற்கையினுடைய படைப்பு, இறைவனுடைய அதிசயங்கள்டா, தெரியுமா உனக்கு? எதை படிச்சிருக்கியா? சாமி நான் தான் சொன்னேன் சாமி, படிக்கல. முட்டாள், உன் வாழ்க்கையில் 1/2 பங்கு வாழ்க்கை வீணா போச்சுடா, 1/2 பங்கு வாழ்க்கை வீணா போச்சு, இதெல்லாம் படிக்காமல் இருக்கிற. அதுக்கு தூரம் போனோன்னா இப்போ இருட்டும் இல்லைங்க, இருட்டு, வானத்தில் லேசாக நட்சத்திரம்லாம் தெரிய ஆரம்பிக்குது. சரி, இந்த வானியல் பற்றி தெரியுமா உனக்கு? நட்சத்திரங்கள், கேலக்சின்னு சொல்லுவாங்களே, பால் வீதி தெரியுமா? ஏதோ கேட்குறார். சாமி நான் முட்டாள் சாமி, நான் படிக்கல சாமி. மடையா, உன் வாழ்க்கையில் 3/4 பங்கு வாழ்க்கை வீணா போச்சுறா. இவன் ரொம்ப மனசு நொந்து ஓட்டிக்கிட்டே போகிறான் பாருங்க. வானம் அப்படியே இருட்டுது, மின்னல் அடிக்குது, இடிக்குது, காற்று வேகமாக அடிக்க ஆரம்பிக்குது, மழை வருது. படகோட்டி கேட்டான், சாமி காற்று வேகமாக அடிக்குதுங்க, உங்களுக்கு நீச்சல் தெரியுமான்னு கேட்டான். இப்ப பண்டிதர் சொன்னார், பாவி எனக்கு நீச்சல் தெரியாதடான்னார். எனக்காவது 1/4 பங்கு 1/2 பங்கு 3/4 பங்கு வாழ்க்கை தான் சாமி வீண், உங்களுக்கு இன்னைக்கு முழு வாழ்க்கையுமே சங்குதான். ஆணவம் கூடாதுன்றதுக்கு ராமகிருஷ்ணர் சொல்ற கதை. இப்ப பாருங்க, எவ்வளவு எளிமையாக சில செய்திகளை சொல்ல முடியும் என்பதை ராமகிருஷ்ணர் காட்டினார். மனசு தூய்மை தான்டா காரணம், மன தூய்மை தான் முக்கியம். இதுக்கு உண்மையிலேங்க நீங்க ராமகிருஷ்ணர் அப்படி ஒரு துறவியை பார்க்க முடியாது. எல்லாத்தையும் தாண்டி கருத்து சொன்னவர். இந்த கருத்து நீங்க ராமகிருஷ்ணர் என்கிற துறவி சொன்ன கருத்தான்னு நினைச்சு பாருங்க, வியப்பா இருக்கும். 2 நண்பர்கள் போறாங்க. ஒருத்தன், டேய் ஒரு ஆன்மீக சொற்பொழிவு நடக்குதுப்பா, வாய் அதை போய் கேட்கலாம் அப்படின்னு கூப்பிடுறான். இன்னொருத்தன் சொன்னா, டே அறுப்பானுங்கடா, பேசுறதுன்னு மைக்கு முன்னால் நின்றுட்டு அறுத்து தள்ளுவானுங்க, அங்கே யாரா உட்கார்றது. நான் இன்னைக்கு ஒரு தாசி வீட்டுக்கு போகலான்னு இருக்கேன்டா. ராமகிருஷ்ணர் சொன்ன உதாரணம் மறந்துடாதீங்க. சரி உன் விதி அதுதான், நீ போன்னு கோயிலுக்கு போன ஆன்மீக சொற்பொழிவு கேட்க போனவன் அங்கே போயிட்டான், தாசி வீட்டுக்கு போனவன் இங்கே போயிட்டான். இந்த ஆன்மீக சொற்பொழிவுக்கு போனா பாருங்க, அவன் சொன்ன மாதிரியே பேசுற மைக்கு முன்னால் நின்று அறுத்து தள்ளுறார் ஒருத்தர். தாங்க முடியல. கொஞ்ச நேரம் ஆச்சு, இவன் நம்ம ஃப்ரெண்டு எடுத்த டெசிஷன் தான் கரெக்ட், பேசாம நம்மளும் அவங்க கூடயே அங்கே போயிருக்கலாம் போல இருக்கு, இங்கே மாட்டிக்கிட்டோம்னு இவன் நினைக்கிறான். அங்க போனான் பாருங்க தாசி வீட்டுக்கு. அவன் நினைக்கிறான்,
சரி, என்ன இருந்தாலும் ஒரு கீழ்த்தரமான உணர்ச்சியோடு இங்கே வந்துட்டோமே, நம்ம ஆன்மீக சொற்பொழிவுக்குள்ளே போயிருக்கணும், அதை விட்டுட்டு இங்கே வந்துட்டோமே. கடைசியில் இறைவன் தாசி வீட்டுக்கு போனவனை சொர்க்கத்துக்கும் ஆன்மீக பேச்சை கேட்கிறவனை நரகத்துக்கும் அனுப்பினார்னு முடித்தார் ராமகிருஷ்ணர். மனசு அதை விட இன்னொன்றுங்க, நீங்கள் எதிர்பார்க்கவே மாட்டீங்க. ஒரு சாமியார் ஒருத்தர் உட்காந்துக்கிட்டு எதிர் வீட்டில் அதே மாதிரி உடல் வணிகம் செய்யக்கூடிய ஒரு பெண் வைங்களேன், தாசி பெண். அந்த பெண் சாமியாரை அடிக்கடி வணங்க வருவார். என்னடி வேலை செய்கிற நீ, ஏன் இப்படி பாவம் பண்ணுற, இறைவன் உன்னை மன்னிக்க மாட்டார். சாமி வேறு வழி இல்லை, நான் இதில் இருக்கேன், ஆனால் என் மனசெல்லாம் இறைவனை நாடுது சாமி, நீ என்ன சொன்னாலும் திருந்த மாட்ட போல இருக்கு, போ அப்படின்ட்டார். அப்புறம் அந்த வீட்டுக்குள்ளே யாராவது ஒரு ஆம்பளை போகும்போது ஒரு கூழாங்கல்ல எடுத்து போடுவார். கணக்கு எடுக்கிறார், ஒரு நாளைக்கு எத்தனை போனார். அடுத்த நாள் அந்த தாசி பெண் வர்றப்ப பாரு எவ்வளோ கூழாங்கல் சேர்ந்துருச்சு, இத்தனை பாவம் பண்ணியிருக்க நீ, உனக்கு கடவுள் புண்ணியம் கிடைக்கன்னு நினைக்கிறியா? யார்? இந்த சாமியாருக்கு இதே வேலை. கடைசியில் அந்த தாசி இறைவன் தாசியை அழைத்து கொண்டார், இவர் நரகத்துக்கு போனாராம். காரணம் கடவுள் சொன்னாராம், அவளாவது தப்பான தொழில் செய்தாலும் மனசு முழுக்க என்ன நினைச்சிட்டு இருந்தா, நீ எத்தனை பேர் வந்தாலும் கூழாங்கல்ல எடுத்து போட்டு கவுண்ட் பண்ணிட்டு இருக்கிய, நீ எல்லாம் ஒரு சாமியாரடா நீ, ராமகிருஷ்ணர் சொல்லுகிறார். அப்போ எளிமையாக பல கருத்துக்களை, வேதாந்த கருத்துக்களை எல்லாம் எளிமையாக சொன்ன ராமகிருஷ்ணர் தனக்கு ஒரு சீடனை தேடிய போதுதான் நரேந்திரனாக, ஒரு அருந்தவாள் பையனாக, அப்படிதான் சொல்லணும் விவேகானந்தர். விவேகானந்தரோட அம்மா நரேந்திரன் சின்ன பையனா இருக்கும்போது என்ன சொன்னாங்கன்னு படிச்சிருக்கீங்களா? நான் சிவபெருமான் கிட்ட வேணேன், கடவுளே எனக்கு ஒரு ஆண் பிள்ளைய கொடுன்னு கேட்டேன், ஆனால் சிவபெருமான் அவர்கிட்ட இருந்த பூதத்தில் ஒன்று எனக்கு அமிச்சிட்டாரு. யாரு? விவேகானந்தரோட அம்மா. அப்படி திட்டுவாங்களா? அவ்வளவு வாழ்த்தனம் பண்ற குறும்புத்தன நண்பர்களோடு நரேந்திரன். அந்த மனசுக்குள்ள கடவுளை பார்க்கணும். இதுதான் பாருங்க இயற்கையினுடைய விந்தை. நண்பர்களோடு இருப்பார். நரேந்திரன் அப்பா சின்ன வயசுலேயே இறந்துட்டார். அவருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு விவேகானந்தர் நரேந்திரன் வீட்டில் திட்டம். யாரோ தட்சிணேஸ்வரத்தில் இருக்க ஒரு கிழவனோட சுத்துறான் இந்த நரேந்திரன். அவர் இவனை வாழோட சீக்கிரம் ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும் நரேந்திரனுக்குன்னு தான் நரேந்திரனோட அம்மா பாட்டிலாம் பேசிக்கொள்ளுகிறார்கள். ஆனால் ராமகிருஷ்ணர் நரேந்திரனை தன்னுடைய அன்பால் ஈர்த்து தன்னுடைய தத்துவங்களால் நிறைத்தார். அன்பால் ஈர்த்தார். எப்படி? நரேந்திரனுடைய குடும்பம் வறுமையான குடும்பம், ரொம்ப வறுமையான குடும்பம். ஆனால் மனம் இறைவனிடத்திலே இருக்கிறது. ராமகிருஷ்ணரை பார்க்க பெரிய பணக்காரங்கள்லாம் வருவாங்கல்ல, அவங்க கிட்ட ராமகிருஷ்ணர் கேட்பாராம், நரேந்திரனுக்கு நீங்க ஏதாவது உதவி பண்ணணும், நரேந்திரன் ரொம்ப சிரமப்படுறான். அவங்க போனப்புறம் விவேகானந்தர் ராமகிருஷ்ணர்கிட்ட சண்டை பிடிப்பாராம். நீங்க ஏன் கேட்குறீங்க, நீங்க ஏன் வர்ற, அவங்களே உங்களை பார்க்க வர்றாங்க, அவங்க கிட்ட நீங்க ஏன் கஷ்டத்தை சொல்லி ஏன் கேட்குறீங்க, ஏன் இந்த மாதிரிலாம் பண்றீங்கன்னு ராமகிருஷ்ணர் சொன்னாரா, நரேந்திரன் நீ நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக நான் வீதி வீதியாக போய் பிச்சை எடுக்க தயாராக இருக்கிறேன்னு சொன்னாரா ராமகிருஷ்ணர். அதுதான் ராமகிருஷ்ணருடைய அன்பு. இல்ல இன்னொரு அழகு பார்த்தீங்கன்னா, உண்மையிலே பண கஷ்டத்துல தானே இருக்க நரேந்திரன். நீ காளி தேவியை வணங்க போகிறாய் அல்லவா கோயில், அவளிடம் போய் எனக்கு துன்பத்தை நீக்கி எனக்கு பணம் கொடுன்னு கேள் அப்படின்னு ராமகிருஷ்ணன் சொல்லி அனுப்புறார், சும்மா வேடிக்கைக்காக. அவருக்கு தெரிய என்ன நடக்கும்னு. விவேகானந்தர் போய் காளியின் முன்னால் நின்று கொஞ்ச நேரம் வணங்கி விட்டு வர்றார். நீ கேட்டியா பணம் வேணும்னா? இல்லை, இறைவனுடைய திருவுருவத்தை பார்த்தவுடன் என்னுடைய துன்பங்களே மறந்து விடுகிறது, நான் கேட்கணும்னே மறந்துட்டேன்னார் விவேகானந்தர். ஒரு முறை இருமுறை அல்ல, பல முறை தான் நிகழ்ந்தது. அப்படி தன்னுடைய சிந்தனைகளை, தன்னுடைய தத்துவங்களை எல்லாம் விவேகானந்தருக்குள் இறக்கி வைத்தார். அனைத்தும் உனக்குள் என்று இறக்கி வைத்தார். என்னுடைய தத்துவங்கள் எல்லாம் சுவாமிஜி சொன்னார்கள் அல்லவா, படித்தான்.
இப்போது நான் பிச்சைக்காரனாகிவிட்டேன், ஏனென்றால் இவை அனைத்தும் உனக்குள். விவேகானந்தர் என்ன சொன்னார்? நம்மையெல்லாம் பார்த்து உன்னுடைய வெற்றி, உன்னுடைய வளர்ச்சி இவை அனைத்தும் உனக்குள் என்று விவேகானந்தர் நம்மை பார்த்து சொன்னார். அச்சப்படக்கூடாதுன்னு விவேகானந்தர் சொல்லுகிறார். இளைஞர்களை பார்த்து, வீரம் உன்னிடத்திலே இருக்கிறது, உன்னிடம் எல்லாம் இருக்கிறது, அச்சம் என்பது கொள்ளாதே. அதை வாழ்க்கையில கடைப்பிடித்தார் விவேகானந்தர். உதாரணம் என்ன? இந்த செய்தி எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். ஒரு ஜமீன்தார் விக்கிரக வழிபாட்டை குறைத்து பேசிக் கொண்டிருக்கிறார் விவேகானந்தரிடத்திலே. கல்லு தானே அது, கோயில் இருக்கிறது கல்லு தானே, அதை போய் வணங்குறீங்க, அதான் கடவுளா? விவேகானந்தர் அமைதியா இருந்தார். இதை போய் என்ன சொல்றது? சில பேர் சிலவற்றை நம்புவார்கள், அதை போய் நீங்க ஆர்கியூ பண்ணி எல்லாம் சில விஷயங்களை மனசை மாற்ற முடியாது. அமைதியா இருக்கிறார். இவர் பேசிட்டே இருக்கிறார். கல்ல போய் வணங்குறீங்க, அதான் கடவுளான். இவர் அமைதியா இருந்தவர் அந்த ஜமீன்தார்கிட்ட வேலை செய்யற ஒரு வேலைக்காரனை கூப்பிட்டு, உங்க ஜமீன்தாருடைய புகைப்படம் ஏதாவது இருக்கா? இருக்கு சாமி, எடுத்துட்டு வா. அவன் ஜமீன்தாருடைய புகைப்படத்தை அப்படி எடுத்துட்டு வர்றான். எடுத்துட்டு வந்தவொடனே அவன் கையிலேயே கொடுத்து, இதுல காரி துப்புன்னா. எதுல? ஜமீன்தார் படத்துல. அவர் ஜமீன்தாரா இருக்கிறாரு, வேலை செய்யறவங்க கூட இதுல காரி துப்பு. அவன் நடுங்கிச்சான். ஐயோ, ஏன்பா இது ஜமீன்தாரா? உங்க ஜமீன்தார் அங்க இருக்கிறாருப்பா, இது படம் தான், அதுல நீ காரி துப்புனா என்ன? எல்லாரும் அப்படியே ஷாக்கா நிற்கிறப்ப விவேகானந்தர் சொன்னார், ஏன் தெரியுமா உங்ககிட்ட வேலை செய்யறவங்க செய்யல? அன்பு காரணமாக இந்த படத்தில் உங்களை பார்க்கிறார்கள், அப்படித்தான் விக்கிரகத்தில் நாங்கள் கடவுளை பார்க்கிறோம், அதை குறை சொல்லக்கூடாது. என்ன தைரியம்! வாழ்க்கையிலே அது நடத்தி காட்டினவர். அதே மாதிரி ஆணவம் கூடாதுன்னா விவேகானந்தர் ராமகிருஷ்ணர் சொன்னாரே, வாழ்க்கையில கொஞ்சம் கூட ஆணவம் இல்லை. ஒரு செய்தி நீங்க விவேகானந்தர் வாழ்க்கையில நடந்ததை கேள்விப்பட்டா ரொம்ப வியப்பீர்கள். ஒரு இடத்துல விவேகானந்தர் தங்கி இருக்கிறார், மாடியில. கீழே ஒரு நடனம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறார். அந்த நடன பெண் தேவதாசி குலத்தை சேர்ந்தவள். அவள் நடனம் ஆடுகிறாள். நிறைய பார்வையாளர்கள் இருக்கிறார்கள். விவேகானந்தர், நாம் துறவி, ஒரு நடன பெண் நடனம் ஆடுவதை போய் பார்ப்பது நாகரிகமாக இருக்காது என்பதை போன்ற ஒரு உணர்வில் தன்னுடைய அறையில் தங்கிவிட்டார். இந்த பெண், நடனமாடக்கூடிய பெண், ஒரு பாட்டு பாடிக்கொண்டே நடனமாடுகிறாள். அந்த பெண் என்ன பாடுகிறாள்? நீ தெய்வம், தெய்வம் இப்படி மனிதர்களுக்குள்ளே வேறுபாட்டை பார்க்கலாமா? உன்னுடைய கண்ணுக்கு நான் ஒரு தேவதாசியாக தெரியலாமா? நீயே என்னை ஒதுக்கினால் வேறு எந்த மனிதன் என்னை ஏற்றுக்கொள்ளுவான் என்கிற பொருள்படி இவள் பாட்டு பாடி நடனமாட, மாடியிலே இருந்த விவேகானந்தர் காதுக்கு அந்த பாட்டினுடைய பொருள் விழுந்தவுடன் மாடியிலே இருந்து இறங்கி வந்து அந்த பெண்ணிடம் போய், தாயே, நான் செய்தது தவறு, என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று அந்த பெண்ணிடம் மன்னிப்பு கேட்டார் விவேகானந்தர். அதுதான் விவேகானந்தர். மனதுக்குள்ளே ஆணவம் என்பது இருக்கக்கூடாது யாராக இருந்தாலும். அதே போல உன்னுடைய மனத்தில் ஒரு செய்தியை வைத்துக்கொள். அது என்ன என்றால், இறைவன் எல்லாரிடத்திலும் இருக்கிறான், மனிதரிடத்திலே வேறுபாட்டை பார்க்கக்கூடாது. அதை சொன்னார், வாழ்க்கையிலே கடைபிடித்தார். ஒரு செய்தி பாருங்கள். சூரத் என்கிற நகரம் என்று நினைக்கிறேன், ஒரு நகரத்துக்கு சுவாமிஜி போகிறார். காலையிலிருந்து பேசிக்கொண்டே இருக்கிறார். நிறைய பேர் வருகிறார்கள், கூட்டம் பேசுகிறார், தனிப்பட்ட முறையிலே உரையாடுகிறார். தண்ணி கூட குடிக்கல, யாரும் நீங்க சாப்பிடுறீங்களான்னு கேட்கல. இவருக்கு தொண்டை புண்ணா போச்சு, வயிறும் பசிக்குது. ஆனால் நிறைய மக்கள் வருகிறார்கள், பேசிக்கொண்டே இருக்கிறார். ஒரு வழியாக இரவு நேரம் வர்றப்ப எல்லாரும் அப்படி விலகிறப்ப எல்லாரும் போறாங்க. ஒரு ஆள் புதிதாக கையிலே ஏதோ ஒரு பெரிய பையை வைத்து கொண்டு நிற்கிறான்.
எல்லாரும் போனப்போ சுவாமிஜிகிட்ட வந்து, வணக்கம் சுவாமிஜி, என்னப்பா சுவாமிஜி காலையிலிருந்து பேசிக்கொண்டே இருக்கிறீர்கள், எதுவும் சாப்பிடலை, தண்ணி கூட குடிக்கலை. நான் வந்து இந்த பையில் கொஞ்சம் சப்பாத்தி மாவு கொண்டு வந்திருக்கேன் சுவாமி, ஒரு ஸ்டவ் அடுப்பு கொண்டு வந்திருக்கேன், செய்யறதுக்கு பாத்திரம் கொண்டு வந்திருக்கேன் சாமி. சாமி சப்பாத்தி செய்து சாப்பிடுங்க, அதுக்கு தான் நான் நிற்கிறேன்ட்டு கொடுக்குறேன். விவேகானந்தர் திருப்பி கேட்டார், இவ்வளவு கொண்டு வந்த நீ அந்த சப்பாத்தியை செய்தே கொண்டு வந்திருந்தா என்ன? நீ சப்பாத்தி மாவு தனியா, அடுப்பு தனியா, செய்யறதுக்கு பாத்திரம் தனியா கொண்டு வந்துருக்கு, நீயே செய்து கொண்டு வந்தா என்ன? அவன் சொன்னான், ஐயோ சாமி, நான் தாழ்த்தப்பட்ட குலம் சாமி, நாங்கள் செய்கிற சாப்பாட்டெல்லாம் சாமிலாம் சாப்பிடக்கூடாது, நான் இதை கேட்கறதுக்கே எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது சாமி, ஆனால் சாமி சாப்பிடலையேன்றதுக்காக கேட்குறேன். நான் விவேகானந்தர் என்ன பதில் சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறீங்க? விவேகானந்தர் சொன்னார், இங்கே பார், நீ சப்பாத்தி செய்து கொடுத்தா இப்போ நான் சாப்பிடுவேன், எனக்கு கொலைப்பசி எடுக்குது. நீ செய்து கொடுக்கலன்னு வச்சுக்கோ, நான் பட்னியாக தான் போய் படுக்க போகிறேன், வேற எதுவும் சாப்பிட மாட்டேன். அப்போ நான் பட்னியாக கிடந்த பாவம் உனக்கு, இல்லைனா செய்து கொடு. இப்போ இவன் என்ன செய்வான்? பயந்து போய் யாராவது ஜமீன்தார்கிட்ட போட்டு கொடுத்துட்டா என்ன பண்ணுறதுன்னு பயந்துக்கிட்டே சாமி சாப்பிட்ணுமேன்னு உட்காந்து சப்பாத்தி மாவை பிசைஞ்சி உருட்டி சப்பாத்தி செய்து அவருக்கு கொடுக்குறான். ரொம்ப சந்தோஷமாக சாப்பிட்டார் விவேகானந்தர். விஷயம் இதோட முடியல. ஒரு 3-4 நாள் கழிச்சு ஜமீன்தார் கூப்பிட்டார்னு இந்த சப்பாத்தி செய்து கொடுத்தான் பாருங்க, அவனை தேடி ஆள் வருது. உன்னை கூப்பிட்டாரு. இவன் பயந்துட்டான், எவனோ போட்டு கொடுத்துட்டான். நம்ம நாட்டில் அது நடக்கும் தெரியுமில்ல, எவனும் நல்லதுன்னு பண்ண மாட்டான், எவனாவது ஒன்று பண்ணான்னா அதை போட்டு கொடுக்கறதுக்கு 4 பேர் இருப்பான். என்ன பண்ண தெரியுமா? அவன் பண்ண தெரியுமா அவங்களுக்கு? இவன் பயந்துட்டான், எவனோ போட்டு கொடுத்துட்டான்ட்டு ஜமீன்தாரை பார்க்க. ஜமீன்தார் பக்கத்தில் விவேகானந்தர் உட்கார்ந்துருக்கிறார். போனவன் நடுங்கி நிற்கிறான். ஜமீன்தார் கேட்கிறார், என்னப்பா சுவாமிஜிக்கு நீ தான் சப்பாத்தி செய்து கொடுத்தியாமே? அவன் தொப்புன்னு விழுந்தான், ஐயோ நான் பண்ணிட்டேன் சாமி. விவேகானந்தர் சொன்னதுதான் முக்கியம். தேவலோகத்திலே இருந்து இந்திரன் இறங்கி வந்து ஒரு தங்க பாத்திரத்தில் தேவாமிர்தத்தை கொடுத்தால் என்ன மகிழ்ச்சி வருமோ அதைவிட 1000 மடங்கு மகிழ்ச்சியாக இந்த சப்பாத்தியை சாப்பிட்டேன்னார். சொன்னது மட்டுமல்ல, அந்த ஜமீன்தார்ட்ட ஏதாவது எனக்கு நல்லது செய்யணும்னு நினைச்சினா இவன் கஷ்டத்தை நீக்குன்னார். பொன்னும் பொருளுமாக அவருக்கு கொடுத்து அனுப்பிச்சு வச்சான் ஜமீன்தார். இதான் விவேகானந்தர் வாழ்க்கையில். எந்த மனிதனுக்குள்ளும் எந்த வேற்றுமையும் இல்லை என்று நிரூபிக்க வாழ்ந்தவர் சுவாமிஜி. அவர் ஒரு கருத்து சொல்றார். அந்த கருத்து நீங்க வேற யாருன்னா கேட்டிருக்கீங்களா பாருங்க. உனக்கு 1000 கடவுள் மேல நம்பிக்கை இருக்கலாம், முருகன் பிடிக்கலாம், சிவன் பிடிக்கலாம், சக்தி பிடிக்கலாம், விஷ்ணு பிடிக்கலாம். இதை தவிர 33,000 கோடி கடவுளர்கள் இருந்தால் அவர்களையும் பிடிக்கலாம். இது சொல்றது விவேகானந்தன். அவருடைய ஆங்கில பதங்களை அப்படியே உங்களுக்கு படித்து காட்டுகிறேன். The 330 millions of your mythological gods. விவேகானந்தர் சொல்றார். 33 கோடி தேவர்கள்னு படிக்கிறோமே தமிழ்ல, அதை சொல்றார். அத்தனை கடவுள்களையும் நீ நம்பலாம். இதை தவிர, அந்த கிண்டலை பாருங்க, இதை தவிர இந்த வெளிநாட்டில இருந்து சில பேர் சில கடவுளை இறக்குமதி பண்ணியிருக்காங்களே, அதை அவருடைய சொல்லே படிக்கிறேன். In all the gods which foreigners have now and again introduced into your midst, வெளிநாட்டில இருந்து இறக்குமதி பண்ணி சில கடவுள்களை விட்டுருக்காங்க, அவங்களையும் நீ நம்பலாம். இவ்வளோ கடவுளை நம்பியும் உண்மையில் உனக்கு தன்னம்பிக்கை இல்லை என்றால் நீ ஒரு நாத்திகன் என்று சொன்னார் விவேகானந்தர்.
நாத்திகன் என்பவன் கடவுள் நம்பிக்கை இல்லாதவன் தவறாக நினைக்காதே. ஆயிரக்கணக்கான கடவுள்களை நம்பினாலும் உன்மேல் உனக்கு நம்பிக்கை உனக்குள்ள இருக்கு, நம்பு. எந்த பிரச்சனைக்கும் நீ தீர்வு காண முடியும். ஒரு பிரச்சனை வளருதுன்னா அதுக்கு வெளி காரணம் இல்லை, நீதான் காரணம். நீதான் காரணம். நீங்க ஒண்ணு யோசிச்சு பாருங்க பெருமக்களே, எப்போதும் பிரச்சனைகள் அல்ல, அந்த பிரச்சனைகளை நாம் எப்படி கையாளுகிறோம் என்பதுதான் பிரச்சனை. இன்னொரு தடவை சொல்றேன், பிரச்சனைகள் அல்ல, அந்த பிரச்சனைகளை எப்படி கையாளுகிறோம் என்பது பிரச்சனை. நான் ஒரு உதாரணம் சொல்றேன், உங்களுக்கு என்ன குழப்பற மாதிரி இருந்தா ஒரு உதாரணம் சொல்றேன். ஆபீஸ்ல இருந்து ஒருத்தர் வீட்டுக்கு வர்ற, ரொம்ப சோர்வா போய் படுக்கலாம் போல இருக்குன்னு வர்ற சமயத்துல வீட்டுக்குள்ள வர்ற வழியில பாதி குடிச்ச காஃபி டம்ளர் வழியில இருக்கு. இவன் வந்த வேகத்துல அந்த கால் பட்டு காஃபி டம்ளர் எகிரி காஃபிலாம் செதறி போச்சு. இதான் விஷயம், சரிங்களா? என்னென்ன நடக்கலாம்? இவன் என்ன சொல்றான், இருந்த கோவத்துல வீட்டில் இருக்க மூதேவிக்கு காஃபி டம்ளரை எங்க வைக்கணும் தெரியுதா அப்படின்னு சொல்றான் வைங்க. சமையல் ரூம்ல இருந்து ஒரு பதில் வரும். வெளியிருந்து வர மனுஷனுக்கு கண்ணு மூஞ்சில இருக்கா முதுகுல இருக்கா? வருமா? வராது. இது ஒண்ணு. இன்னொரு பக்கம் யோசிச்சு பாருங்க, அப்படி காஃபி செதறன உடனே குனிஞ்சி எடுத்து ஐயோ சாரிமா நான் பார்க்கவே இல்லை, நான் தான் தப்பு பண்ணிட்டேன், சாரி அப்படின்னுட்டு அதை எடுத்து தொடக்க போறான்னு. இல்லைங்க நான் தான் அங்கே வச்சிருக்கூடாது, ஏன் தப்பு. இது எப்படி இருக்கு? இன்னும் சில இடத்துல வேற மாதிரி இருக்கலாம். எப்படி? ஐயோ இது ஏன் தப்புமா, நான் பார்க்கவே இல்லை, சாரி அப்படின்னு சொன்னாலும் உனக்கு என்னைக்கு கண்ணு தெரிஞ்சது? இன்னைக்கு நான் புதுசா சொல்றேன், இப்படி நான் என்ன பண்ணுவீங்க? அப்ப பாருங்க, பிரச்சனைகள் அல்ல, அந்த பிரச்சனைகளை எப்படி எதிர்கொள்கிறோம் என்பதுதான் பிரச்சனை. அப்ப சுவாமிஜி என்ன சொல்லுகிறார், உனக்குள் இருக்கிறது எல்லாம், நீ சந்தோஷமாக இருப்பது, மகிழ்ச்சியாக இருப்பது, கோபமா இருக்கிறது, வெறுப்பா இருக்கிறது, வெற்றி அடைகிறது, வெற்றி அடையாதது எல்லாம் யார்கிட்ட இருக்கு? உன்னிடம். அதனால்தான் நான் சென்னை விவேகானந்தா கல்லூரி மாணவன்க, ராமகிருஷ்ணா மிஷனுடைய ப்ராடக்ட் தான், அப்படிதான் சொல்லணும். எனக்கு அது ரொம்ப பெருமை. அந்த விவேகானந்தருடைய படத்தை பார்க்கும் போதே ஒரு மின்சாரம் பாஞ்ச மாதிரி இருக்கும் எனக்கு. அந்த டைரின்னு ஒன்று கொடுப்பாங்க பாருங்களேன், அந்த குறிப்பேடு கொடுப்பாங்க, அதுக்கு பின்பக்கம் ஒரு வாசகம் போட்டிருந்தாங்க. அதுதான் எனக்கு விவேகானந்தர் முதல்ல அறிமுகமானது. அந்த வாசகத்தை சொல்லுகிறேன் பாருங்கள். கல்வி என்பது என்ன? அது ஆங்கிலத்திலே சொல்லுகிறேன், பின்பு நான் தமிழ்ல சொல்லுகிறேன். எஜுகேஷன் இஸ் த மேனிஃபெஸ்டேஷன் of wisdom already in men. Religion is the manifestation of the divinity already in men. இதான் ஆங்கிலத்தில் இருக்கிறது, நான் தமிழ்ல சொல்லுகிறேன். கல்வி என்பது என்ன? உனக்குள்ளே இருக்கக்கூடிய ஞானத்தை எது வெளியே கொண்டு வருகிறதோ அதுதான் கல்வி. அப்ப ஞானம் உனக்குள்ளே இருக்கிறது. விவேகானந்தர் தான் சொல்லுகிறார், உனக்குள்ளே இருக்கிறது ஞானம், அதை உன் கல்வி வெளியே கொண்டு வருகிறது. உன் ஞானம் வெளிப்படவில்லை என்றால் நீ சரியா கற்கவில்லை என்பது பொருள். அப்படிதான் இங்க பாருங்க, தெரியாமை வேறு, புரியாமை வேறு, அறியாமை வேறு. இன்னொரு தடவை சொல்றேன், தெரியாமை வேறு, புரியாமை வேறு, அறியாமை வேறு. தெரியாமைன்னா இப்போ காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து நான் பெரியநாயக்கம்பாளையத்துக்கு எப்படிங்க போறது, எனக்கு தெரியல, எனக்கு ரூட் தெரியல, சரியா? அப்போ யாரோ சொல்றாரு இந்த பஸ் ஏறுங்க, இப்படி ஏறினா கரெக்டா இங்க போயிடலாம். இப்போ என் பிரச்சனை தீர்ந்துருச்சா இல்லையா? தீர்ந்துருச்சு. அப்ப தெரியாமை என்பது எளிமையானது. எனக்கு ஒரு விஷயம் தெரியல, நான் அதை தெளிவுபடுத்திக் கொள்ளுகிறேன். இது ஒன்று. இன்னொன்று, அடுத்தது புரியாமை.
புரியாமை. இப்போ இதே உதாரணம் சொல்கிறேன். காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பெரியநாயக்கம்பாளையத்துக்கு எப்படிங்க போகிறதுன்னு ஒருத்தர்கிட்ட கேட்குறேன். அவர் இந்த நம்பர் பஸ் ஏறி இப்படி போய், எனக்கு அது புரியல, எந்த பஸ்ஸுங்க, சரி எங்கே இறங்கணும், எனக்கு மறுபடியும் புரியல. அவர் ரெண்டாவது தடவை சொல்கிறார், இல்லைங்க ஒன்றும் சிரமம் இல்லை, நீங்கள் இப்படி போய் அப்படி போனீங்கன்னா போயிடலாம். அப்போ புரியாமை என்பது சொன்னோன்னே எனக்கு புரிய மாட்டுது. நான் 2 தடவை 3 தடவை கேட்ட உடனே என்னுடைய புரியாமை விலகி விடுகிறது. வித்தியாசம் புரிஞ்சுதுங்களா? தெரியாமைன்றது ரொம்ப தெரியல, கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். புரியாமைன்றது புரியல முதல்ல, ஆனால் சரியான ஆட்கள் வழிகாட்டும் போது எனக்கு புரியுது. ரொம்ப டேஞ்சர் இந்த அறியாமை என்பது. அறியாமைன்னா என்னன்னா, எனக்கு தெரியாது, தெரியாதுன்றதும் தெரியாது. அதாவது நானே என்ன அறிவாளின்னு நினைச்சுக்கிறேன், நானே என்ன அறிவாளின்னு நினைச்சிக்கிட்டு 4 பேர் எனக்கு டே நீ நினைக்கிறது தப்புடான்னாலும் நான் ஒத்துக்க மாட்டேன். அதனால்தான் இந்த நாட்டில் நடிகனுக்கெல்லாம் அறிவாளி மாதிரி உலவுறான். நீங்க ஏதாவது குறிப்பிட்ட நடிகரை நினைச்சு கை தட்டினா அது உங்க இஷ்டம். நான் பொதுவா என்ன சொல்றேன், ஒரு நடிகன் நானுங்களே, ஒரு நடிகன் ஒரு குத்து விட்டா 20 பேர் போய் உள்றானே, நடக்குமாங்க? ஆனா அவனை நீ வீரன்னு நம்பின, நான் பெரிய வாரி கொடுக்கிற வள்ளல் மாதிரி நடிச்சா அது நடிப்பு தானுங்களே. இவர் எனக்கு தலைவராய் வழிகாட்டுவார், நீ நம்புறா அறியாமையா இல்லையா? நீ எவ்வளவு படிச்சோன்னா அதை நம்பினா உனக்குள்ள இருக்கக்கூடிய விஸ்டம் வெளிப்படலைன்னு அர்த்தம்ன்றார் விவேகானந்தர். இதுதான் சிம்பிள். Education is the manifestation of wisdom already in men. Religion is the manifestation of the divinity. Divinity, புனிதம், உயர்ந்த தன்மை. அது என் மனசுல இருந்து வெளிப்பட்டாதான் நான் இறை நம்பிக்கை உடையவன் அர்த்தம். நான் கோயில்ல நின்றுட்டே சண்டை போட்டுக்கிட்டு இருந்தேன்னா டிவைனிட்டி இருக்கா? நாங்கள் சில இடங்களில் பார்க்குறேங்க, இந்த கோயிலில் அங்கே உள்ள சாமி இருக்கணும் வைங்களேன், இப்படி வரிசையாக நிற்பாங்கல்ல, எல்லாம் இப்படி எட்டி எட்டி பார்ப்பாங்க, நீங்கள் பார்த்துருக்கலாம். சரி, ஒருத்தர் பார்த்துட்டு போன உடனே இன்னொருத்தர் பார்க்கலாம். ஆனால் முன்னால் போய் நின்றவர் போக மாட்டார். கடவுள் நேராக அவருக்கு அருள் கொடுக்குற மாதிரி எல்லாரையும் மறைச்சிக்கிட்டு அவரே நிற்பார். இவர் பின்னால் இருக்கவர், யோ ஒதுங்கியாங்க அப்படின்னு. அப்புறம் கடவுள்கிட்ட, கடவுளே எனக்கு கோபமே வரக்கூடாது, கடவுளே உன் மனசுக்குள்ள டிவைனிட்டி இருந்து வெளிப்பட்டாதான் உன் நம்பிக்கை. நான் நம்ம வாரியார் சுவாமிஜியை மறக்க முடியாது. வாரியார் சுவாமிகள் வாழ்க்கையில் நடந்த ஒரு செய்தியை நான் சொல்லுகிறேன் பாருங்கள். ஒரு உண்மையான ஆன்மீகவாதி எப்படி இருக்க முடியும் என்றதுக்கு வாரியார் சுவாமியில் நடந்த ஒரு சின்ன வாழ்க்கையில் நடந்த ஒரு உதாரணம் சொல்ல போறேன். கந்தர் சஷ்டி சமயத்தில் எல்லாரும் விரதம் இருப்பாங்க இல்லையா? உங்களுக்கு தெரியும், அந்த ஆழ்ந்த பக்தி உடையவர்கள் விரதத்தில் இருப்பாங்க. வாரியார் சுவாமிகள் கடுமையான விரதத்தில் இருப்பார். தினமும் சொற்பொழி வேற ஆற்றுகிறார் அந்த விரதத்துக்கு பங்கம் இல்லாமல். இன்னைக்கு கந்தர் சஷ்டி முடியுது, இன்னைக்கு காலையில் அவர் சாப்பிடணும். ஆனால் அவருக்கு சொற்பொழி முடிஞ்சு காலை ட்ரெயினில் ஊருக்கு கிளம்புறார். அதனால் அந்த வீட்டில் வேலை செய்கிற பையன் ஒருத்தன் பார்ப்பாங்க, அவனை கூப்பிட்டு, இவர் எந்த வீட்டில் தங்கியிருக்காரோ அந்த அடியவர் அவருடைய வீட்டில் வேலை செய்கிற பணியாளை கூப்பிட்டு, எப்பா பூஜையை முடிச்சுட்டு நான் உடனே கிளம்பணும், நீ என்ன பண்ணுற, 2 ஆப்பிளை எடுத்து தோலை சீவி நறுக்கி ஒரு பொட்டலமாக கட்டி என் பெட்டியில் வச்சிரு, நான் ட்ரெயினில் போகும்போது சாப்பிட்டுக்கிறேன் சொல்லிட்டு அவர் பூஜை பண்ணார். பூஜையை முடிச்சுட்டு அவசரமாக அவர் ட்ரெயின் ஏற்றி விட்டாங்க. ட்ரெயினில் உட்காண்டார், ட்ரெயினில் கிளம்பிருச்சு. கந்த சஷ்டிக்காக கொடுமையான விரதம் இருந்தவர் இப்போ விரதம் முடிக்க போறார். என்ன பசி இருக்கும், சரி 2 ஆப்பிள் சாப்பிடுறார். அவரை தான் சாப்பிடார். எடுத்து பொட்டலத்தை பிரிச்சா ஆப்பிள் தோல் மட்டும் இருக்கு. இவர் என்ன சொன்னார், வீட்டில் வேலை செய்கிறவனை கூப்பிட்டு 2 ஆப்பிளை எடுத்து தோலை சீவி நறுக்கி, இவன் என்ன பண்ணா, சாமி தோல் சாப்பிடுற சாமி போல இருக்கு. அவன் தோலை சீவி அந்த தோலை நறுக்கி பொட்டலம் கட்டிட்டு ஆப்பிளை அவன் தின்னுட்டான். இப்ப பிரிச்சு பார்த்தா
சார் நான் உண்மையை நானா இருந்தால் கொலை பண்ணலாம் போல கோவம் வந்திருக்கும். அவர் சிரிச்சாராம். சிரிச்சிட்டு சொன்னாராம், எனக்கு என்னை பற்றியே கவலை இல்லை, இவனை வேலைக்காரனா வச்சிருக்கார என் அடியவர், அவரு என்ன பாடுபடுவார்னு சொல்லிட்டு என் விரதத்தை இன்றும் முடிப்பதற்கு முருகன் விரும்பவில்லை, எனவே இன்றும் விரதம் தொடர்கிறதுன்னு பயணத்தை தொடங்கினார். இப்ப சொல்லுங்க, அப்போ ரிலிஜியன் இஸ் த மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் த டிவைனிட்டி ஆல்ரெடி இன் மென். அதான் விவேகானந்தர் சொன்னார். அவர் மிக தெளிவாக சொன்னார், ஆல் பவர் இஸ் வித்தின் யூ. இதுதான் அவருடைய சொற்கள். எல்லாம் உன்னிடத்தில் அடக்கம். பிலீவ் இன் தட். திருப்பி சொல்றார், நம்பு. டோன்ட் பிலீவ் தட் யூ ஆர் வீக். நான் பலவீனன் என்று நினைக்காதே. ஸ்டாண்ட் அப் அண்ட் எக்ஸ்பிரஸ் த டிவைனிட்டி. உன்னுள்ளே இருக்கக்கூடிய ஆன்ம பலத்தை வெளிக்காட்டு. அந்த முடியும்ன்றது பாருங்க, இந்த முடியும்ன்றதுலேயே கூட நிறைய கேட்டகரைஸ் பண்ணலாம். நீங்க என்னால் முடியாது என்பது அவநம்பிக்கை, என்னால் முடியுமா என்பது ஐயம், என்னால் முடியும் என்பது தன்னம்பிக்கை, என்னால் தான் முடியும் என்றால் அது ஆணவம், நம் அனைவராலும் முடியும் என்றால் அது வெற்றி. உனக்குள் அனைத்தும் இருக்கிறது என்று அதைத்தான் திரும்ப திரும்ப சொன்னார் விவேகானந்தர். அவர் ரொம்ப அழகா ஒரு கருத்து சொன்னார். இங்க பாரு, வீட்டை விட்டு வெளியே போறதுன்னா மலர்ந்த முகத்தோட வெளியே போ. யார் நமக்கு சொல்றார்? விவேகானந்தர். இந்த சில சமயத்தில் ஏதோ முகத்தையே உம்முன்னு வச்சிருக்க மாதிரி நமக்கு தோணுமே, அப்படி இருந்தா வீட்டை விட்டு வெளியே போவாத. உன்னை பார்க்கிறவன் என்ன கதியாவான்? பாருங்க, ஆங்கிலத்தில் படிக்கிறேன் படியே. If you have a clouded face, மூஞ்சி உம்முன்னு இருக்குன்னு வச்சுக்கோ, do not go out that day. அன்னைக்கு நீ வெளியே போக கூடாதுடா. Shut yourself in your room. உன் ரூம்லயே கெட. ஏன் தெரியுமா? What right you have to carry this disease into the world? அது நோய்டா. மூஞ்ச உம்முன்னு வச்சிருக்கிறது நோய். அந்த உம்முன்னு மூஞ்சோட வெளியே போகாத. அடுத்தவனை டிஸ்டர்ப் பண்ணாத. நல்ல வார்த்தைகளை பேசு, இனிமையான சொற்களை சொல். இல்லைன்னா உன்னை எவன் மதிப்பான்? விவேகானந்தர். நான் ஒன்று சொல்றேன் பாருங்களேன், இந்த சில பேர் சில வீட்டுக்குள்ள நுழையும் போதே திட்டிக்கிட்டு நுழைவான் தெரியுமா? நுழையும் போதே திட்டிட்டு தருவான், என்ன இது சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லை. அம்மா வீட்டில் சொல்லுவா பையன்கிட்ட, டே அப்பா வர நேரம்டா, உட்காருங்கடா, டே அப்பா வர. டெரர் மாதிரி இருப்பான் சில பேர். லொல்லு லொல்லு லொல்லுன்னு எதுக்கு எடுத்தாலும் அந்தம்மா காஃபி வேணுமான்னு கேட்கறதுக்கு பயப்படும். சக்கரை சரியா இருக்கான்னு கேட்க, அதுக்கு என்ன திட்ட போறானோ, வள்ளு வள்ளு வள்ளுன்னு விழுவானே. ஒரு நாள் இந்த மாதிரி வந்து நம்ம சுவாமிஜி மாதிரி பெரியவங்க பேச்சை கேட்டவன் அன்னைக்கு நினைக்கிறான், நம்ம இனிமேல் கோவப்படக்கூடாது. படுத்தானா அடுத்த நாள் விடிய காலில் எந்திரிக்கும் போதே நேற்று சுவாமிஜி நல்ல கருத்து சொன்னார், அதை நம்ம ஃபாலோ பண்ணணும்ன்ட்டு அப்படி ஜன்னல் வழியாக பார்க்குறான். சே, உலகம் எவ்வளோ அழகானது இல்லை, எவ்வளோ அமைதியானது, நம்ம தேவையில்லாமல் கோவப்பட்டுக்கிட்டு இருந்தோமே அப்படின்னு நினைக்கிறேன். அவன் மனைவி தூர இருந்து பார்த்தா, அது எந்திரிச்சிருச்சா இல்லையானோ, எந்திரிச்ச உடனே வள்ளு வள்ளுன்னு கத்தோம். இன்னைக்கு இன்னும் கம்முன்னு உட்காந்துருக்கு. கொஞ்ச நேரம் அந்த அம்மா வெயிட் பண்ணி பார்க்குது. இவன் அப்படியே மெதுவாக எந்திரிச்சு ஜன்னல் வழியாக பார்த்துக்கிட்டே நிற்கிறான். இந்த அம்மா பல்லு கூட தேய்க்கல, என்ன ஆச்சு இன்னைக்கு கேட்டா திட்டுவானே, கத்துவான். மெதுவாக கிட்ட போய், என்னங்க உடம்பு எதுவும் சரியில்லையா? சும்மா அப்படியே ஜன்னல் வழியாக பார்த்து. அவன் சொன்னான், உலகம் எவ்வளோ அழகாக இருக்கு பாரு, எவ்வளோ அமைதியான உலகம்ல அப்படின்னு நான் பாருங்க. அந்தம்மா பயந்துருச்சு. என்னவோ ஆயிடுச்சு ராத்திரியோட ராத்திரியா இவனுக்கு. பல்லு தேய்ச்சிட்டு வந்த உடனே அந்த அம்மா காஃபி எடுத்துக்கிட்டு கிட்ட போகுது, கை நடுங்கிக்கிட்டே கொடுக்குது. அவன் வாங்கின உடனே அப்படி நிற்குது. என்னம்மா
அப்படின்னா. என்னம்மாவா, என்ன ஆச்சு இந்த ஆளுக்கு? இல்லைங்க, சர்க்கரை சரியா இருக்கா பாருங்க. உன் கையால் கலக்கின காஃபி தேவாமிர்தமாக இருக்காதான்னு ஒன்று இந்தம்மா பயந்து போய் நேராக ஃபோனுக்கிட்ட ஓடி போய் அந்த அம்மாவோட தம்பிக்கு ஃபோன் பண்ணுது. டே மச்சானுக்கு என்னவோ ஆகி போச்சுரா, ராத்திரி லேட்டாக வந்தார், வழியில் முனி எதனா அடிச்சிருச்சான்னு தெரியல, ஒரு மாதிரி பேசுகிறாரா, நீ வாடா கொஞ்சம்னு. அவன் சொன்னான், வந்தாலே அந்த ஆள் வள்ளுன்னு விழுவான், அங்கே கூப்பிடுறாரு. இல்லைடா நீ வந்து பார். சரின்னு அவன் வந்த அப்படி பைக்கை நிறுத்திட்டு உள்ளே வர்றான். வாங்க மாப்பிள்ள நான் பாருங்க. அவன் பயந்துட்டான். என்னடா ஆச்சு? ஒரே அவ்வளோ அமைதி. எல்லாரும் சேர்ந்து எதுக்கும் டாக்டர்கிட்ட காமிச்சிருவோன்னு முடிவு பண்ணான். இது மாதிரி ஆகிறதே இல்லையே, கொஞ்சம் வாங்கலேன் காரில் அப்படி போகலாம். மாப்பிள்ளை கூப்பிட்றான். இவன் சொன்னான், எனக்கு இன்னும் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறீங்கல்ல, நல்லா இருக்கேன். நேற்று சுவாமிஜி பேச்சை கேட்டது வந்து என் மனசு மாறிடுச்சு, நல்லா இருக்கேன், பயப்படாதீங்க. அவங்களுக்கு இன்னும் பயம் கூட ஆயிடுச்சு. ஒரு ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனாங்க. ஹாஸ்பிட்டலில் ஒரு பேஷண்ட்டை போனால் தெரியல உங்களுக்கு, எக்ஸ்ரே, இசிஜி, எக்கோகிராம் சம்திங் எடுத்து அவன் பாட்டுக்கு ஒரு 8000 ரூபாய்க்கு மேலே பில்லை போட்டான். போட்டு ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டான். அவருக்கு தலையிலலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னாரு டாக்டர். மனைவி சொல்லிச்சு, அவருக்கு தலையில் ஒன்றும் இல்லைன்னு எனக்கு ரொம்ப நாளாக தெரியும், பிரச்சனை என்னன்னு சொல்லுங்க. பிரச்சனை எல்லாம் ஒன்றும் இல்லை, நீ கூப்பிட்டு போங்க. இவனுக்கு அந்த 8000 ரூபா பில்லை பார்த்த உடனே வந்தது பாருங்க கோபம். வீட்டுக்கு வந்து நான் அறிவு கேட்டவள சொன்னா கேட்கறல, 8000 ரூபா நல்லாயிட்டாருடா டாக்டர். சுவாமிஜி சொல்றார், உனக்கு என்னடா உரிமை இருக்கு அடுத்தவனை டிஸ்டர்ப் பண்றதுக்கு? எல்லா திறமைகளும் உன்னுள் இருக்கின்றன. அன்பாக பேசுவது, நல்ல வார்த்தைகளை பேசுவது, இனிமையாக இருப்பது, வெற்றி காண்பது அனைத்தும் உனக்குள். ஒருவேளை ஒரு நாள் நீ சரியில்லைன்னு நினைச்சா அன்னைக்கு நீ வீட்டை விட்டே வெளியே போகாதரா என்று சொன்னவர் சுவாமி. செரிஷ் பாசிட்டிவ் தாட்ஸ். நல்ல விஷயங்களையே பேசு, நெகட்டிவ் தாட்ஸ் இருக்காது. டோன்ட் ஹேவ் நெகட்டிவ் தாட்ஸ். எப்பவுமே பாருங்க, நல்ல எண்ணங்கள் வேற, நேர்மறை எண்ணங்கள் வேற. நல்ல எண்ணங்கள் இந்த விழா நல்லா நடக்கணும், எல்லாமே நல்லா இருக்கணும் நினைக்கிறது நல்ல எண்ணம். நேர்மறை என்பது நல்லா நடக்கும் என்று நம்பி அதற்கான முயற்சியில் இறங்க. இவை அனைத்தும் உனக்குள். உன்னுடைய வெற்றி உன் கையில் அல்ல, உன் மனத்துக்குள் இருக்கிறது. அந்த வெற்றியை வெற்றியாக பறிப்பதும் தோல்வி அடைவதும் உன்னுடைய கையில். எனவே அனைத்தும் உனக்குள். வெற்றி அடைய வேண்டியது உன் பொறுப்பு என்கிற சுவாமிஜியினுடைய சொற்களை நினைவூட்டி என் சொற்களை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். 3:30 முதல் இப்பொழுது 5:25 வரை 2 மணி நேரமாக 2 சொற்பொழிவுகளை இங்கே கேட்டோம். ஸ்ரீமத் சுவாமி சர்வரூபானந்த மகாராஜ் ஸ்ரீராமகிருஷ்ணரை பற்றி கூறிய கருத்துக்கள், ஸ்ரீராமகிருஷ்ணனுடைய கருத்துக்கள் எவ்வளவு எளிமையாக கூறப்பட்டுள்ளது. அவர் பள்ளிக்கு செல்லவில்லை என்றாலும் பல்வேறுபட்ட அறிவு களஞ்சியங்கள், அறிவை பெற்றவர்கள், ஞானத்தை பெற்றவர்கள், விஞ்ஞானிகள் பல பேர் ஸ்ரீராமகிருஷ்ணனுடைய கருத்துக்களை எந்த அளவுக்கு ஏற்புடையதாக்கி அவருடைய கருத்துக்களினுடைய எளிமையை எவ்வளவு சிறப்பாக போற்றியிருக்கிறார்கள் என்பதை பற்றி கூறினார்கள். மற்றும் அதற்கான வாழ்க்கையில் உடைய லட்சியம் இறைவனை அடைவது, அதற்கான கோட்பாடுகள், வழிகள் என்ன என்பதை பற்றி மிக சுருக்கமாக எடுத்து கூறினார்கள். அதனைத் தொடர்ந்து இன்றைய சிறப்பு விருந்தினர் ஸ்ரீ டி ராமலிங்கம், அட்வொகேட், ராமலிங்கம் அசோசியேட், சென்னை அவர்களும் ஸ்ரீராமகிருஷ்ணரனுடைய கருத்துக்களை பற்றி 2 கதையின் மூலம் கூறினார்கள். இறைவன் ஒருவரே, அவருடைய நாமங்கள் பலவாக இருந்தாலும் இறைவன் ஒருவரே என்ற ஸ்ரீராமகிருஷ்ணனுடைய கதையை வாட்டர், பானி, தண்ணீர், நாமங்கள் வேறையாக இருக்கலாம், ஆனால் இறைவன் ஒருவரே என்ற கருத்தினை கூறி அதனை தொடர்ந்து
இறைவன் மனிதனுடைய மனதைத்தான் பார்க்கினாரே தவிர நாம் எங்கே இருக்கிறோம், என்ன செய்கிறோம் என்பதை இறைவன் பார்ப்பதில்லை. அடிப்படை தேவை நாம் எப்படிப்பட்ட நிலையில் இருப்பவர்களாக இருந்தாலும் சரி, இறைவனை அடைவதற்கு அனைவரும் தகுதியுடையவர்களே என்ற கருத்தையும் வலியுறுத்தினார்கள். அதற்கு சுவாமி விவேகானந்தருடைய வாழ்க்கையில் நடந்த பல சம்பவங்கள், ஸ்ரீராமகிருஷ்ணரும் பலமுறை உருவக்கடவுள் அருவக்கடவுளை பற்றி பேசும் பொழுது சொல்வது உண்டு, உருவமும் உண்மை அருவமும் உண்மை, இறைவன் உருவம் உடையவர் உருவமற்றவர், அதே சமயம் இவதற்கெல்லாம் அப்பாற்பட்டவரும் கூட. இறைவனை ஒரு எல்லைக்குள் நாம் உட்படுத்த முடியாது. நம்முடைய எண்ணம் சொல் செயலுக்கெல்லாம் அப்பாற்பட்டு இருப்பவர் இறைவன். அவருக்கு ஒரு எல்லை நம்மால் வகுக்க முடியாது என்ற கருத்தினை கூறினார்கள். அது மட்டுமல்ல, நாம் அனைவரும் தெய்வீகமானவர்கள். அந்த தெய்வீகத்தன்மையை வெளியே கொண்டு வருவதுதான் வாழ்க்கையினுடைய லட்சியம். உனக்கு தேவையான அனைத்து ஆற்றல்களும் உனக்கு உள்ளேயே குடிகொண்டிருக்கின்றன. புற விஷயங்கள் அனைத்தும் நமக்கு அதற்கு ஒரு தூண்டுகோலாக அமைகின்றனதே தவிர நாம் அனைவரும் தெய்வீகமானவர்கள். Each soul is potentially divine. The goal is to manifest the divinity within you. போன்ற சில கருத்துக்களை, சுவாமிஜியினுடைய கருத்துக்களை மிக அழகாக எடுத்து கூறினார்கள். அனைவருக்கும் வித்யாலயத்தின் சார்பில் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது சுவாமி சர்வரூபானந்த மகாராஜ் அவர்கள் இன்றைய சிறப்பு விருந்தினருக்கு நினைவு பரிசு அளித்து சிறப்பிப்பார்கள்.